Let us begin our session with silent prayer. I kindly welcome you all to stand up for the prayer. I can be able to please down. Now I request our session center Dr. Sarvasthi Ma'am, HOD EMOE, to resume the welcome address. Respected principal, honorable chief guest, respected IAC coordinators and conveners, HODs, and my dear students, very good afternoon to one and all. Today we gathered here to attend a guest lecture organized by PECR Institution Innovation Cell and Entrepreneurship and Management Development Cell of our Polytechnic on the topic that is angel investment, that is venture capital opportunities for early stage entrepreneurs. So in this auspicious occasion, I feel very proud to invite our today's resource person, Dr. T. Sakti Ma'am, Assistant Professor, EMD Cell Coordinator of National Engineering College in Golpati. We show a hearty welcome to you, ma'am. Next, I feel very happy to welcome our principal sir, all the IAC members, IAC coordinators, HODs, and all my students friends. So I want to welcome another again. So today IAC, abina enna ellarkume theriyuma. So இப்பதான் இந்த செக்ரட்டரியல் ஸ்டடி வந்துட்டீங்க. NCC NSS அப்படினா எல்லாருக்கும் தெரியும். எல்லா ஸ்கூல்ல இருந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த டேர்ம் இல்லையா? நீங்க NSS மெம்பரா இருந்தீங்க, NCC மெம்பரா இருந்தீங்க. இந்த ICC னா என்ன? இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் கவுன்சில் அப்படினா என்ன? அப்படினா இந்த பர்பஸ் என்ன? ஏன் இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்லயும் அதாவது AICT வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷன்லயும் எப்படி ஒரு NCC NSS அமைப்புகள் இருக்கோ அது மாதிரி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்துலயும் இந்த ஒரு அமைப்பு IIC Institution Innovation Council அப்படின்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரின்சிபல் சார் வந்து இந்த இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்க என்ன பர்பஸ்க்காக நம்ம இந்த காலேஜில் செய்திருப்போம், ஒன்று ஹைஸ்கூல் படிக்கணும்னு செய்திருப்போம், இல்லை வேலைக்கு போகணும்னு செய்திருப்போம். ஒரு சேஞ்ச் ஆட்டிடியூட் ஆஃப் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணி போறோம், என்ன ஆக போறோம் அப்படின்னா ஸ்கூல்ல நம்ம சொல்லுவோம் டாக்டர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து இந்த வார்த்தை வரணும், ஆன்சர் ஆக போறேன் அப்படிங்கிற ஒரு எய்ம் வேணும். அதை கிரியேட் பண்ணணும்னா அந்த ஒர்க் வந்து IAC பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்து நீ படிக்கிற ஸ்டேஜ்லயே ஆண்டர்பிரினர் என்ன, எப்படி ஆண்டர்பிரினர் ஆகுது, உங்களுக்கு சில ஐடியாஸ் இருக்கும். நீங்க ஒரு மாணவர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு உங்க ஆண்டர்பிரினர் ஆகும் அப்படின்னு தான் சொல்ல முடியாது. ஒரு 10% அட்லீஸ்ட் ஒரு 5 ஸ்டூடெண்ட் ஃபியூச்சர்ல ஆண்டர்பிரினர் ஆகினா அது வந்து நம்ம நேசருக்கு ஒரு பெரிய கிரெடிட். ஏன்னா இப்போ இருக்கிற அலாவன்ஸ்ல வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் வெரி பிக் ப்ராப்ளம். ஸோ நம்ம இன்ஸ்டியூஷன்ல எல்லாருமே 100% பிளேஸ்மெண்ட் கொடுத்தாலும் நம்ம இந்திய எக்கானமி எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாப் சீக்கர்ஸா டெவலப் பண்ணாங்க, பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாப் ப்ரொவைடர்ஸா டெவலப் பண்ணாங்கன்னா நம்ம கண்ட்ரி விட்டுக்காம டெவலப்மெண்ட் கண்ட்ரியா மாற முடியும். அதுக்காக ஆண்டர்பிரினர்ஸ் இப்போ படிச்சு முடிச்சது உடனே ஆண்டர்பிரினர் ஆகணும் இல்லைன்னா கூட நீங்க சொல்ற அந்த செமினார்ல கெஸ்ட் லெக்சர் கொடுக்குறது நீ கொஞ்சம் ஐடியாஸ் வந்து சேவ் வச்சு சொல்லலாம். ஃபியூச்சர்ல நீ உங்களுடைய பிசினஸ் க்ரோத் பண்றப்ப இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக
டைரக்டராக இருக்காங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த டாபிக்ஸில் எவ்ரி இயர் நம்ம அவங்க இன்வைட் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் பேச சொல்லி இந்த இன்ஸ்டியூட் இன்னோவேஷன் கவுன்சிலில் இருக்கிற நிறைய டாபிக்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியணும் இதை பற்றி அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேடமும் வந்து நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது அப்போ எவ்ரி ஒன் ஆஃப் யூ எக்ஸ்பிளைன் பண்ணி மேடம். And the Institute Innovation Council's organizers, Dr. Sarvasri Madam and Mechanical Research actually, Sumari Sundar and other faculty members. என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்களுடைய பெனிஃபிட்ஸ்க்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ப்ரோக்ராமையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட்காக அவங்க சொன்ன அந்த டாபிக் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டிங் டாபிக்கில் பண்ணியிருக்கிறாங்க. சொன்ன மாதிரி இந்த என்டர்பிரனர்ஷிப் அப்படிங்கிறது சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மாணவர்கள் மத்தியில் நிறைய மாணவர்கள் எல்லாரும் கேட்டாலும் நிறைய மாணவர்கள் மத்தியில் வந்து அந்த ஒரு எண்ணத்தை தூண்டணும் உண்டாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம பாலிடெக்னிக்கில் ரன் ஆகிட்டு இருக்கிற இந்த ஐஏசி வந்து பிஏசிஆர் ஐஏசி அப்படின்னு சொல்லி பேர். ஸோ அதுக்கு கீழே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மெம்பர்ஸாக இருக்கிறீங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்கள் அவேர்னஸ்க்காக கண்டக்ட் பண்ணுவோம். இன்னைக்கு சில டிபார்ட்மெண்ட்ஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் செகண்ட் இயராக இப்போ தான் உள்ள வந்துருக்கீங்க. இன்னும் தேர்ட் இயர் வரைக்கும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கும் கண்டக்ட் பண்ணுவோம். இதில் ஒரு டாபிக் இது மாதிரி நிறைய டாபிக்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் நிறைய அந்த இன்னோவேஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஸோ நிறைய இன்னோவேட்டிவாக வந்து நீங்கள் திங்க் பண்ணி இந்த ஸ்டேஜில் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் மினி ப்ராஜெக்ட்ஸ் அஸ் வெல் அஸ் உங்கள் யூஸ்வல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க நீங்கள். இருந்தாலும் அது இன்னோவேட்டிவாக நம்மளுடைய லோக்கல் சொசைட்டி நீடுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ் திங்க் பண்ணி நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ஸை அப்படியே வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்குரிய வழிமுறைகள் எல்லாம் நீங்கள் இந்த ஐஐசி இன்ஸ்டியூட் இன்னோவேஷன் கவுன்சிலில் நிறைய கற்றுக்கலாம். அதுக்குரிய சப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். யாராவது எக்ஸ்பர்டைஸ் கன்சல்டன்சி வேணும் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஃபண்டிங் எப்படியாவது கிடைக்கும் அதுக்கு ஏன்னா ஃபண்டிங் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுவோம். எப்படியாவது ஃபண்டிங் பண்ணலாம். உங்கள்கிட்ட எல்லா காசு இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் வி கேன் அரேஞ்ச் ஃபண்டிங் அரேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட் நல்லா இருக்கும், சொசைட்டியோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுது அப்படின்னா டெஃபினட்டாக நிறைய ஃபண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் நான் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, அவங்கெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ அந்த வழிமுறைகளை சில வழிமுறைகளை சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா பின்பற்றுவீங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ள தயார் சில பேர் இந்த மாதிரி சொன்ன மாதிரி சொந்தமாக தொடங்கணும் அப்படின்னு. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த வழியில் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, நீங்கள் வேற சப்போர்ட்டுக்கும் நீங்கள் அப்ரோச்சஸ் நாங்கள் ஏதாவது எக்ஸ்பர்டைஸ் சப்போர்ட் ஃபண்டிங் சப்போர்ட் இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கும் மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் பேர் படிச்சு முடிச்ச உடனேயோ இல்லை படிச்சு முடிச்சு சில காலங்களிலேயோ என்டர்பிரனர் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த பிஏசிஆர் ஐஏசியோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ நீங்களும் ஆகணும். அதனால் அந்த ஒரு குறிக்கோளோட நீங்கள் இந்த மாதிரி கெஸ்ட் லெக்சர்ஸ் அட்டன் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். சும்மா சும்மா 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் மெயினாக நல்லா கலைங்க என்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னு மனசில் எண்ணம் கொண்டவங்க குறிப்பாக இதை வந்து இன்னும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அட்டன் பண்ணீங்க அப்படின்னா இதன் மூலயமா சில அடிஷனல் இன்புட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்கள் என்டர்பிரனர் ஆகும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் I hand over the session to madam. So students இங்க வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் என்டர்பிரனர் ஆகிறதுக்கு அதில் அட்லீஸ்ட் ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு வழிமுறையில் நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு 2 வேலை சேர்ந்து பண்ணணும். தேடிய முடிக்கிறதுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் கையில் வச்சுருக்கணும். அதை ஸ்டார்ட் அப்பாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஆபத்து. நீங்களும் அதில் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸோட கோஆர்டினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
starting out, we are ready to support you in that aspect. So thank you very much. Thank you, sir, for your valuable words. Now, I request to Dr. T. Santhi, husband of NEC Coimbatore, to present your opinion. Good afternoon to one and all gathered here. Stage. No, Mark. Here to talk about angel investors and venture capitalists. So, பணம் வேணும், எல்லா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பணம் வேணும். ஆனால் நீங்கள் ஒரு கூகுளில் போய் நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன வேணும்னு கேட்டால் பணம் ஃபர்ஸ்ட் வராது. என்னெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நீடட் திங்ஸ் என்னென்ன நீங்கள் போட்டீங்க அப்படின்னா மணிங்கிறது அதில் ஒரு 4வது 5வது இல்லை கடைசியான ஒரு விஷயமா தான் இருக்குது. இப்போ காமர்ஸில் கூட எந்த பொருளை நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா கூட நமக்கு தேவை கோரியம், மேன், மெட்டீரியல், மெஷின் அண்ட் மணி. ஸோ மணியை வந்து கடைசியாக தான் வச்சுருக்காங்க. ஸோ பணம் அப்படின்றது கடைசி விஷயம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை நமக்கு சொல்லித்தரதுலாம் காலேஜ். ஸோ படிச்சுட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் உங்களுக்கான வேலையை வந்து தேடிக்கிறத விட நீங்கள் 4 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இருக்குது. ஸோ அப்போ பணம் எங்கேருந்து வரும்? ஸோ அப்போ பணம் வேணும் அப்படின்னா ஒன்று நம்ம வீட்டிலேருந்து நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ எல்லாரும் வசதியாக இருக்கும். அப்போ வெளியில தான் நம்ம எங்கேயாவது கடன் வாங்கணும். இப்போ கடன் வாங்குறதுக்கு பேங்க் அப்படின்னு ஒரு இருக்குது. ஸோ பேங்க் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக வந்து நிறைய பிஸ்னஸ் கொடுக்குறதுக்குனே வந்து நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஸ்கீம் எல்லாம் யாருக்காக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கிற பிஸ்னஸ்க்கு தான் கொடுப்பாங்க. ஸோ இங்கே அந்த ஐஐசியில் இருந்து மோட்டிவேட் பண்ணுறது எல்லாமே நியூ ஸ்டார்ட் அப். அப்போ ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ தான் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி பிஸ்னஸ் இல்லை. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைமாக நம்ம அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ண போகிறோம். அது எல்லாமே நியூவாக இருக்காது. சம்திங் ஏதோ ஏற்கனவே இருக்கிற பிஸ்னஸில் ஒரு நியூவாக ஒரு டிஸ்ட்ரப்டிவ் டெக்னாலஜி ஆட் பண்ணி ஒரு இதாக கொண்டு வரும். ரைட். ஸோ டாக்ஸி, கேப் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்குது. ஸோ அதில் வந்து டெக்னாலஜி ஆட் பண்ணி ஓலா, ஊபர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ரைட். ஹோட்டல்ஸ் ஏற்கனவே நமக்கு வந்து இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்விக்கி, ஜொமேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ அப்போ ஏற்கனவே வந்து இருக்கிற பிஸ்னஸில் ஏதோ ஒரு டெக்னாலஜி ஒன்று ஆட் பண்ணி ஒரு நியூ பிஸ்னஸாக கொண்டு வராங்க. அப்போ இந்த நியூ பிஸ்னஸ் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா? ஸோ இன்னைக்கு பேங்க்ல நீங்கள் லோன் வாங்கணும் அப்படின்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அண்ட் அந்த பேங்க் மேனேஜரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர் யாருக்கு லோன் கொடுக்குறாரோ அவர் வந்து அதை திருப்பி அவங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். அது அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஆக்கிட்டாங்க. இல்லைன்னா எல்லாருக்கும் ஈஸியாக அவங்க லோன் தெரிஞ்சவங்களுக்குலாம் லோன் கொடுக்குறாங்க, கடைசியில் அது திருப்பி வராமல் பேங்க்ல வந்து அந்த பேட் டெட்ஸ், வராக்கடன், ஸோ இதை வந்து நான் பெர்ஃபார்மிங் அசர்ட்டுன்னு அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் காமிச்சிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த அமௌண்ட் வந்து அதிகமாக போயிட்டு வரவே வராது. சொத்து எனக்கு வர வேண்டிய பணம்னு அவங்க கணக்கில் காமிச்சிட்டே வராங்க. ஆனால் இது என்னைக்கு வரும்னே தெரியாது. ஸோ இந்த நான் பெர்ஃபார்மிங் அசர்ட் எல்லா பேங்க்லேயும் அதிகமாக போயிட்டே இருக்கு. அப்போ அவங்க லோன் கொடுக்கறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க மேனேஜர்ஸ். அப்போ மேனேஜர் லோன் யாருக்கு கொடுப்பார் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிற பிஸ்னஸ்க்கு தான். அப்போ ஆல்ரெடி ஏற்கனவே யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, they have proved that this is a successful business அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு தருவாங்க. இல்லை ஏற்கனவே அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகிருக்காங்க, நான் இப்போ இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக தருவாங்க. அப்போ நியூ ஸ்டார்ட் அப்க்கு யாரு தருவாங்க இல்லையா? ஸோ அதுக்காக வந்திருக்கிறது தான் இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்டும் அந்த அண்ட் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு இருக்காங்க. யார் இவங்க இல்லையா? ஸோ இவங்களை பற்றி நம்ம இன்னைக்கு நம்மளோட இதில் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டார்ட் அப்போட ஈக்குவேஷன், ஐஐசி சொல்கிற ஸ்டார்ட் அப்போட ஈக்குவேஷனில் ஃபண்டே கிடையாது, மணிங்கிற ஒரு இதே கிடையாது. ஸோ நம்மளோட ஒரு இன்னோவேஷன், டெக்னாலஜி அண்ட் பேஷன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வி கேன் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் சொல்லியிருக்காங்க. இந்த இதில் இந்த ஈக்குவேஷனில் மணிங்கிற ஒன்றே கிடையாது. ஸோ ஐடியா இருக்கிறவங்க, அந்த பேஷன் இருக்கிறவங்க யார் வேணாலும் they can start a business. ஸோ நம்மளோட இந்த இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, ஸ்டார்ட் அப்பில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னன்னா இந்த ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டமில், பிஸ்னஸ் ஈகோ சிஸ்டமில் இப்போ
இப்போ என்னன்னா ரீசெண்ட் டேஸ்ல தே ஹவ் ஆடட் யூனிவர்சிட்டிஸ், தட் இஸ் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன், நம்மள மாதிரி அகாடமிக் இன்ஸ்டிடியூஷனையும் இந்த ஈகோ சிஸ்டம் கீழே சேர்த்திருக்காங்க. ஏன்னா எங்க இருந்து இவங்க எங்க இருந்து வரணும், பிசினஸ் பண்ற பீப்புள்லாம் எங்க இருந்து வரணும்னா படிச்சுட்டு எல்லாரும் வரணும். சரியா? படிச்சு அதை பத்தின நாலேஜ் இருக்கிறவங்க வந்து தொழில் பண்ணாங்க அப்படின்னா அந்த பிசினஸ் கண்டிப்பா இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், அடுத்த லெவலுக்கு போகும். அப்படிங்கறனால இந்த ஈகோ சிஸ்டம்ல இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அந்த பிசினஸ் ஈகோ சிஸ்டம் கீழே யூனிவர்சிட்டியையும் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம்ங்கிறதே ரன் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பா இதுல யூனிவர்சிட்டி அந்த மாதிரி அகாடமிக் இன்ஸ்டிடியூஷனோட பார்ட் தான் இதுல மேஜர். நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம். விதை வந்து எங்க இருந்து வருதுன்னா யூனிவர்சிட்டி காலேஜ்ல இருந்து தான் முதல் விதை இருந்தாதான் மரமாகும். ஸோ அப்போ இதோட ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டமோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து யூனிவர்சிட்டிஸ், அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். ஸோ இங்க ஸ்டார்ட் அப்க்கு இங்க என்ன சொல்றாங்கன்னா 3 மந்த்ரா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஸ்மால். நான் என்ன பண்றது? சரியா, நான் படிச்சுட்டேன், நான் ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு ஒரு அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ல நான் படிச்சுட்டேன், ஒரு கிராஜுவேட் ஆகிட்டேன். நான் என்ன பண்றது? உன்னோட நாலேஜ் வச்சு சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரியா, பெருசா வேண்டாம். ரைட்? ஸோ இன்னைக்கு இருக்கிற எக்கனாமிக்கல் பிசினஸ் வேர்ல்டுல பிரம்மாண்டமாய் எந்த பிசினஸ் ஆரம்பிச்சாலும் பிரம்மாண்டமாய் ஆரம்பிக்கிறாங்க. அது வேற, அதெல்லாம் வந்து வேற மாதிரியான பிசினஸ். ஸோ நம்ம ஆரம்பிக்க போற இந்த ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, முதல் ஆரம்பிக்கும் ஒரு சின்ன லெவல்ல ஆரம்பிங்க. சரியா? ஸோ உங்களோட கஸ்டமர் அப்ப யார் இருப்பாங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட கிளாஸ்மேட்ஸ், உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, இவங்கள டார்கெட் ஆடியன்ஸா வச்சு நீங்க சின்னதா ஒரு பிசினஸ் முதல் ஆரம்பிங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை சிக்கனமா செலவு. ஏன்னா நம்ம கிட்ட பணமே கம்மியா தான் இருக்கும். ஸோ நம்ம கிட்ட பணம் எங்க இருந்து வரும்? நம்மளோட பாக்கெட் மணியா இருக்கும், இல்லை நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கினதா இருக்கும், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்ம கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற மினிமம் அமௌண்ட் தான். இந்த பணத்தை சிக்கனமா நீ எப்படி செலவழிக்கலாம் அப்படின்றத பாருங்க. லீன் லான்ச். ரைட்? அப்ப ஏற்கனவே இருக்கிற பிசினஸோ இல்ல நீ ஒரு ஐடியா வச்சிருக்க, அதை எப்படி எல்லாம் வந்து செலவெல்லாம் குறைச்சு சிம்பிளிஃபைடு ஃபார்ம்ல அதை எப்படி நீ ஆரம்பிக்கலாம். சரியா? ஸோ அதுதான் வந்து லீன் லான்ச். ரைட்? ஸோ இப்போ அங்கே வந்து ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து R&AC, ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏசி, அதாவது ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏசி நீங்க ரிப்பேர் பாக்குறதுக்கான அந்த இதுதான் இல்லையா? ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏசி வந்து சரி பண்ணி தரதுக்கு நீங்க ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட்? யூஸ்வலா எப்படி ஆரம்பிப்பாங்க? போயிட்டு அதை படிச்சு முடிச்ச உடனே அடுத்து ஒரு கடை, ஒரு நல்ல ஒரு ஏரியால ஒரு கடை ஒன்று பார்ப்போம். அந்த கடைக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும், ரெண்ட் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான என்னென்ன டூல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் தெரிஞ்சவங்கள்ட்டலாம் இந்த மாதிரி நான் கடை ஆரம்பிச்சிருக்கேன், உங்க வீட்டுல ஏதாவது வந்து ரிப்பேர் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. சரியா? ஸோ இப்படிதான் நம்ம ஆரம்பிப்போம். ஸோ இங்க லீன் லான்ச்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த செலவெல்லாம் நீ எப்படி குறைக்கலாம். சரியா? கடை தான் வேணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம கிட்ட எல்லார் கையிலையும் இன்டர்நெட் இருக்கு இல்லையா? ஸோ வாட்ஸ்அப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ நீங்க வந்து என்ன பண்ணலாம், நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணலாம். இப்போ அதுக்கு ஒரு கடை தான் வேணும்னு அவசியம் இல்லை. உங்க வீட்டுல கூட ஒரு ஓரமா ஒரு இடம், ஒரு சின்ன இடம் இருக்கு அப்படின்னா அதுலேயே கூட நீங்க வந்து ஆரம்பிக்கலாம். உங்க வீட்டுல ஒரு வராண்டால கூட நீங்க வந்து அதை வச்சு ஆரம்பிச்சுக்கலாம். இல்லை ஒரு காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா இந்த காம்பவுண்டுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம நம்மளோட பிசினஸ் ஆரம்பிக்கலாம். அப்ப கடைன்ற ஒன்னே நமக்கு தேவை. அதை தான் லீன் லான்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன பிசினஸ் பண்றீங்களோ அந்த பிசினஸ்ல எப்படி எல்லாம் செலவெல்லாம் குறைச்சு சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல நீங்க ஆரம்பிக்க முடியுமோ அப்படி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், நம்மளோட வாட்ஸ்அப்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கலாம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் சேர்த்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு ஸோ அதுல நம்ம வந்து நம்மளோட இதை வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ என்னென்ன மாதிரியான சர்வீசஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்றோம், ஸோ அதுக்கான பிக்சர்ஸோ ஏதோ ஒன்று வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்ல நமக்குன்னு ஒரு பேஜ் ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம் இந்த சோஷியல் மீடியா இன்னைக்கு பயங்கரமா இந்த பிஸ்னஸ் நிறைய பேர் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்து பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் அதை பிஸ்னஸுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஆரம்பிச்சு அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வந்து ஏசி அண்ட் இது வந்து நான் பண்ணி தரேன். ஸோ அப்போ நம்ம வந்து அதுக்கான கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் போட்டுக்கிறோம். ஸோ நம்மளோட டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் எல்லாம் நம்ம வீட்டிலே வாங்கி வச்சுட்டு யார் யாரெல்லாம் நம்மளை கான்டாக்ட் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம போய் செஞ்சு கொடுக்கலாம். ரைட்? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு நம்மளோட பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு நம்ம டெவலப் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வராங்க, நிறைய கஸ்டமர் வராங்க. ரைட்? ஸோ இப்போ எனக்கு வந்து இப்போ நான் இங்கே ராத்தபாளையம் ஆரம்பிக்கிறேன். ஸோ நியர்பை அடுத்து எனக்கு வந்து வேற பக்கத்து ஊர்ல இருந்தால் எனக்கு கூப்பிடுறாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கணும். அந்த ஏரியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்மளோட சேர்த்துட்டு அந்த ஏரியாவிலேருந்து யாராவது கூப்பிட்டாங்கன்னா நீ போய் போகணும். சரியா? நான்
நான் இந்த ஏரியாவில் இருக்கேன், இங்க இருந்து நான் போயிட்டு வரேன். ஸோ அப்போ நம்மளோட பிஸ்னஸ் ஒரு எந்த கடையை எதுவும் இல்லாம எதுவும் ரெண்ட் கொடுக்காம ஒரு அட்வான்ஸ் கொடுக்காம நம்ம சிம்பிளி பைலா இன்னைக்கு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சோம் இல்லையா? ஸோ அப்போ அதுதான் லீன் லான்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபண்டிங் ரைட். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் எக்யூப்மெண்ட் டூல்ஸ் எல்லாம் வாங்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு நமக்கு ஒரு ஃபண்ட் வேணும் ரைட். ஸோ அப்போ ஃபண்ட் வேணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, பூட் ஸ்ட்ராப்பிங். பூட் ஸ்ட்ராப்பிங்னா கனெக்ட் ஆகும் மைக் சவுண்ட் கேக்குதா? கடைசியில் இருக்கிறவங்களுக்குலாம் ஆல்ரெடி ஒரு 70 பேர் 80 பேருக்கு கிளாஸ் எடுத்து சவுண்ட் ஏற்கனவே நான் பேசினாலே சவுண்ட் இருக்கு. வீட்டில் கிளாஸ் எடுக்கிற மாதிரியே பேசாத ஆடிபிளா இருக்கு. பூட் ஸ்ட்ராப்பிங் அப்படிங்கிறது நம்மளோட ஓன் லெக்ஸ்ல நம்மளே ஸ்டாண்ட் பண்றதுதான் பூட் ஸ்ட்ராப்பிங் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க கிட்ட இருக்கிற ஃபண்டை வச்சு அவங்களே பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது சரியா? ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ஃபண்ட், அதாவது நம்ம கிட்ட இருக்குன்னா நம்ம பேக்கெட் பண்ணி நம்ம பேரண்ட்ஸ் கொடுக்குற பணம், நம்ம பேரண்ட்ஸ் நம்ம வீட்டில் ஏதோ ஜுவல்ஸோ ஏதோ இருந்துச்சுன்னா அதை நிறைய அடகு வச்சோ இல்லை அதை வந்து விற்றோ அது நமக்கு வந்து பணம் கொடுக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அதை அடகு வச்சு நம்ம வந்து ஸோ நம்மளோட பணத்தை வச்சு நம்மளே ஸ்டார்ட் பண்றோம் சரியா? ஸோ அது வந்து என்னன்னா பூட் ஸ்ட்ராப்பிங் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு பெரிய பெரிய பிசினஸ் எல்லாமே கடன் வாங்கி தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோஹோன்னு ஒரு கம்பெனி இருக்கா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜோஹோன்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி தான். இது வந்து இந்தியாவிலே வந்து பூட் ஸ்ட்ராப்பிங் கம்பெனியில பெரிய கம்பெனி. அவங்களோட ஓன் பிசினஸ் அவங்க ஓன் மணியை வச்சு ஸ்டார்ட் பண்ண ஒரு பெரிய கம்பெனி. இன்னைக்கு ஜோஹோ வந்து வேர்ல்டு லெவல்ல வந்து பெரிய நிறைய சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பூட் ஸ்ட்ராப்பிங் கம்பெனில அது வந்து பெரிய கம்பெனி. ஸோ அவங்க வந்து சாதாரணமாக வரல. பூட் ஸ்ட்ராப் அந்த அவங்களோட ஸ்ரீதர் வெம்பு அண்ட் அவங்களோட தம்பி ஸோ 2 பேரும் ஒரு ஐஐடியில் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு 10-15 இயர்ஸ் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அவங்களோட நிறைய மணி சேவிங்ஸ், ஸோ அந்த சேலரியெல்லாம் சேர்த்து வச்சு சேவிங்ஸ் ப்ளஸ் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. தென்காசியில் ஒரு பிரான்ச் இருக்கு. தென்காசி நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற தென்காசி நம்ம இங்கே வந்து போனோம்னா அப்படி கிராமமாக இருக்கும். நீங்கள் அந்த ஜோஹோ கம்பெனிக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வேற ஃபாரின் கண்ட்ரிக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும் அந்த கம்பெனிக்குள்ளே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஒரு இது வந்து இங்கே ஜோஹோன்னு ஆரம்பிச்சு இங்கே பண்ணுறாங்க. லோக்கலில் நிறைய பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்கே வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பூட் ஸ்ட்ராப்பிங் அப்படிங்கிறது நம்மளோட ஓன் லெக்ஸ்ல நம்மளே வந்து கிரியேட் பண்ணுறது. க்ரௌட் ஃபண்டிங் அப்படிங்கிறது என்னன்னா குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட இருந்து வாங்குறது. ஏன் ஒரே ஆள்கிட்ட இருந்து 10 கோடி ரூபாய் வாங்குறது கஷ்டம். ஸோ ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து கொஞ்சம் நம்ம ஒரு 1000 2000 அப்படி வாங்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி க்ரௌட நிறைய பேர் வந்து சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஏரியாவில் இருக்கிற பீப்புள் அந்த மாதிரி வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் சேர்ந்து மொத்தமாக வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக பணம் கொடுப்பாங்க. அது வந்து க்ரௌட் ஃபண்டிங். அதை ஆர்கனைஸ் பண்றது, இந்த க்ரௌட் ஃபண்டிங் ஆர்கனைஸ் பண்றதுக்கு நிறைய ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்கு. அடுத்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் வெஞ்சர் கேபிட்டல்ஸ் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஏஞ்சல்னா யாரு? ஏஞ்சல் உங்க கிளாஸ்ல ஏஞ்சல் யாராவது படிக்கிறாங்களா? இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் இன்டராக்டிவா இருக்கலாம். இட் இஸ் நாட் a formal class. இது வந்து ஒரு இன்ஃபார்மல் கிளாஸ். அப்போ நீ வந்து கேட்டுட்டு ஆன்சர் சொல்லு. இன்டராக்டிவ் இதனால ஆன்லைன்ல பண்ணோம், இப்போ ஆஃப்லைன்ல பண்றோம். இன்டராக்டிவா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லா இருக்கும். ஏஞ்சல்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு தேவதை இல்ல, இதுதான் தேவதை. நம்ம இது வரைக்கும் பார்க்காத தேவதைனால எப்படி இருக்கும்? அழகா இருக்கும், நல்ல வெல் ட்ரெஸ்ட். அப்படி ஒயிட் கலர் ட்ரெஸ்ல வந்து நமக்கு என்ன நடக்காது இம்பாசிபிள் நம்ம மைண்ட்ல நினைச்சிருக்கோமோ அதெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுக்கும் இல்லையா? அதான் ஏஞ்சல். ஸோ இங்கே ஏஞ்சல் இன்வெஸ்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை தெரியாதவங்களோ, ஆனா இவங்கெல்லாம் நமக்கு பணம் கொடுப்பாங்களா அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் நமக்கு வந்து பணம் கொடுப்பாங்க. அவங்க தான் ஏஞ்சல் இன்வெஸ்டர். மேபி உங்க பாட்டியா இருக்கலாம். உடனே உங்களோட ஸ்டடிஸ் முடிச்சுட்டு உங்க பாட்டியை பார்க்க போறீங்க. உங்க பாட்டி வந்து நான் என்ன பண்ணேன், எனக்கு வயசாயிடுச்சு, நான் இனி என்ன பண்ண போறேன், நான் ஒரு 50,000 ரூபாய் சேர்த்து வச்சுருக்கேன், நீ வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க தான் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் ரைட். ஸோ நம்ம வந்து யார்கிட்ட இருந்து பணம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கவே மாட்டோம். ஆனா அவங்க நமக்காக ஃபண்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்கள தான் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க நம்ம ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஸோ
ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம், நம்ம காலேஜில் படித்த நம்மளோட ஸ்டாஃபாக கூட இருக்கலாம், யாராவது நிறைய திறமை இருக்கா, கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் நல்லா வருவேன், உன்னை நம்பி நான் பணம் கொடுக்குறேன் நீ செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க தான் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ், ரத்தன் டாட்டா, டாடா குரூப்ஸோட கேட்டு தெரியும் இல்லையா, ரத்தன் டாட்டா இஸ் அன் ஏஞ்சல் இன்வெஸ்டர். நிறைய ஸ்டார்ட் அப் வந்து ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து யாராவது வந்து நல்ல ஐடியாவோட நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இது இந்த ஐடியா வந்து கண்டிப்பாக நல்லா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஃபண்ட் கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரி ஏஞ்சல் இன்வெஸ்டர். ஸோ ஏஞ்சல் இன்வெஸ்டர் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். பட் என்ன அப்படின்னா ஏஞ்சல் இன்வெஸ்டர்ங்கிறது இண்டிவிஜுவல், தனிநபர். அவரோட சொந்த பணத்தை, அவரோட பர்சனல் மணி, அவங்க பணம் வச்சுருப்பாங்க, அந்த பணத்தை வந்து நமக்கு கொடுப்பாங்க. ரைட், அதான் ஏஞ்சல் இன்வெஸ்டர். வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்படிங்கிறவங்க யாருன்னா ஏதாவது கம்பெனியாக இருக்கும். ரைட், ரத்தன் டாட்டா வந்து டாடா குரூப்ஸ்லேருந்து கொஞ்சம் பணம் கொடுத்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். ரத்தன் டாட்டா அவரோட ஓன் மணியை வந்து இண்டிவிஜுவல், அவரோட பர்சனல் மணி எடுத்து யாருக்காவது பிஸ்னஸ் கொடுத்தாருன்னா அவர் ஏஞ்சல் இன்வெஸ்டர். அவ்வளோ. ரைட். ஸோ அப்போ ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியிலேருந்து பணம் கொடுப்பாங்க. அந்த கம்பெனியில் பணம் ஒரு ப்ராஃபிட் வரும் இல்லையா, அந்த ப்ராஃபிட்டை என்ன பண்ணுவாங்கன்னா சேர்த்து வச்சுருப்பாங்க. அடுத்து அவங்களோட பிஸ்னஸ்க்காக அதில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அடுத்தடுத்து க்ரோத்துக்காக அதை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேற ஏதாவது ஒரு பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் ப்ராஃபிட், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே ப்ராஃபிட்டுக்காக, ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன், எவ்வளோக்கு எவ்வளோ அதை அதிகமாக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும். அதுதான் பிஸ்னஸோட எய்ம். ப்ராஃபிட் வெறும் ப்ராஃபிட் கிடையாது, ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். அப்போ பணத்தை அதிகமாக்கணும். அப்போ பணத்தை அதிகமாக்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பிஸ்னஸ்லேயே அவங்க திருப்பி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பெருசாக அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ ஒரு செர்டைன் ஸ்டேஜுக்கு அப்புறம் இதுக்கு மேலே நம்மளால டெவலப் ஆக முடியாது, இல்லை இதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் பெருசாக ப்ராஃபிட் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்லை வேற ஏதாவது ஒன்று பார்க்குறாங்க, இதில் நிறைய இதை விட இதில் நிறைய ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ நல்ல ஐடியாஸ் யாராவது உள்ள மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, ஸோ இந்த இதை வந்து இந்த இஷ்யூவை நான் சால்வ் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நான் கொடுக்க போகிறேன். சரியா, யாராவது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு ஏதாவது ஒரு நம்ம கிட்ட நம்ம டெய்லி டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்குற ஏதோ ஒரு இஷ்யூ, இந்த இஷ்யூக்கு நான் இப்படி ஒரு சொல்யூஷன் வந்து இருந்தால் நல்லா இருக்கும் நான் அப்படின்னு நினச்சிருக்கேன். யாராவது ப்ராஜெக்ட் எப்படி பண்றியாப்பா? செகண்ட் இயர்ல யாராவது பண்ணிருக்கியா? ப்ராஜெக்ட் எது பண்ணிருக்கியா? இன்னோவேட்டிவான ப்ராஜெக்ட் ஏதாவது என்ன பண்ண ரிசல்ட்ல பண்ண போறீங்கல்ல, ஏதாவது அனைத்து சொல்லுப்பா. இதுப்பா ஹைவேஸ் எல்லாம் போகும்போது இந்த டஸ்ட் வந்து கிளீன் பண்ணுறது வந்து பை லேபர்ஸ் சேல். ஸோ அதை வந்து அந்த அதுக்கு வந்து இப்போ சப்போஸ் யாராச்சும் ஆக்சிடென்ட் பண்ணி போனாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது நிறையா டைம், அவங்க சேஃப்டி எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் அவர் சொன்ன ப்ராஜெக்ட் அவர் என்ன ஐடியா சொன்னாலும் கேட்டுச்சா? கேட்டுச்சா? இருக்கும் இந்த மாதிரி உனக்கும் ஐடியா இருக்கும், அதை வெளியில கொண்டு வரணும். அப்பதான் நம்ம வந்து ஸ்டார்ட் அப் கன்வெர்ட் பண்ண முடியும். திங்க் பண்ணு, உனக்கு நிச்சயம் ஐடியாஸ் இருக்கும். ஸோ இப்போ அந்த டஸ்ட் கிளீனிங், ரைட், ரோட்டில் வந்து டஸ்ட் கிளீன் பண்ணணும். இப்போ பீப்புள் தான் செய்யறாங்க. பீப்புள் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நிறைய வண்டியெல்லாம் போயிட்டு இருப்பான், நேரம் நம்ம செய்ய முடியாது. பீப்புளால எவ்வளோ வேகமாக செய்ய முடியும்னு தெரியாது. சில பேர் வந்து கரெக்டாக ஒரு டிரைவ் பண்ணிட்டு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ நிறைய ரிஸ்க் இருக்கு அந்த இதில். அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷினை வச்சு நம்ம பண்ணலாம். அந்த மிஷின் வந்து என்ன, அந்த டஸ்ட் எல்லாம் சக் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு மிஷின் ஒன்று நான் டிசைன் பண்ணுறேன். வேக்கம் கிளீனர் இருக்கு இல்லையா, அதோட ஏதாவது இன்னும் கொஞ்சம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணி பண்ணா என்னோட ப்ராஜெக்ட் சூப்பர். ஆல்ரெடி ஒன்று இருக்கு, பெரிய நிறைய ஏரியாலாம் கொடுக்குறதுக்காக வச்சுருப்பாங்க. காலேஜஸ்லாம் கூட இந்த ஒரு மாதிரி அந்த விளக்குமாறு மாதிரி இது மாதிரி ஒரு ப்ரெஷ் மாதிரி இருக்கும். அதை அப்படியே வந்து அந்த மண்ணை வந்து தள்ளி விடும். அவனை இன்னொன்று உள்ளே இருந்து ஒரு சக் பண்ணுறது வந்து அதை அப்படியே சக் பண்ணிடும், அந்த மண் எல்லாத்தையும் சக் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த தார் ரோடுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு மிஷின் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ அன்னைக்கு திண்டுக்கல் பிஎஸ்என்ஐ காலேஜ் சார் மாரிசெல்வன் சார் இருந்தாங்க. ஸோ அங்கே பிஎஸ்என்ஐ காலேஜில் அதை வந்து ஒரு வண்டி மாதிரி அதை டிசைன் பண்ணியிருந்தாங்க. ரைட், ஒருத்தர் வந்து அதை டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கீழே வந்து அந்த இதை வந்து செட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டர் மாதிரி ஒரு பைக் மாதிரி வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து அந்த இது இருந்துச்சு. அவர் உட்கார்ந்து அதை டிரைவ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து இருக்கு. ஸோ அப்போ டிரைவ் பண்ணிட்டே வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த குப்பையெல்லாம் வந்து சக் பண்ணிட்டு இது பண்ணிடலாம். ரைட்,
ஸோ அந்த மாதிரி ஒரு ஸோ இப்போ இந்த இது வந்து என்னன்னா இதோட இண்டஸ்ட்ரியல் நீடோ இல்லை இதை வாங்குறவங்க அதிகமாக வந்து கிடையாது. ஆனால் இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள் ஐடி பீப்புள் எல்லாம் வீட்டிலே தான் இருந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டில் இன்னும் நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இருக்காங்க. ரைட். ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த லாக்டவுன் டைமில் வேலைக்கெல்லாம் ஆள் வரல, வீட்டு வேலை செய்யறதுக்குலாம் ஆள் வரலன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் இந்த லாக்டவுன் பீரியட்ல அதிகமாக சேல் ஆனது வந்து இந்த வேக்யூம் கிளீனர்ஸ், அதுவும் வீடு கூட்டுறதும் வீடு துடைக்கிறது. ரைட். ஸோ வேக்யூம் கிளீனர்ஸ் வந்து யூஸ்வலாக நம்ம வந்து ஜன்னல்ல இந்த மாதிரி வேற டேபிள்ல இந்த மாதிரி டஸ்ட் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஃப்ளோர் கிளீனிங்க்கு நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ ஆனால் அந்த ஃப்ளோர் கிளீனிங் அட்டாச்மெண்ட்டோட சேர்ந்தது, இல்லைன்னா ஃப்ளோர் கிளீனிங்காக ஒரு வட்டமாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, இப்போ உயரமாக இருக்கும், அப்படியே வீட்டுக்குள்ள அப்படியே சுற்றி வரும். அது வந்து அந்த தூசி அந்த டஸ்ட் அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடும். அண்ட் துடைக்கிறது இருக்குது, அது வந்து வீடையும் துடைச்சி விட்டுரும் அந்த மாதிரி. ஸோ இது வந்து லாக்டவுனில் அதிகமாக சேலான ப்ராடக்ட்ல ஒன்று. ரைட். ஸோ இதெல்லாம் வந்து என்ன, அப்போ பீப்புளுக்கு நிறைய நீடு இருக்கு. அந்த நீடை நான் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறேன், என்னோட எஜுகேஷனல் என்னோட நாலேஜ் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ அப்போ நமக்கு ஒரு ஐடியா இருக்குது. இந்த ஐடியாவுக்கு நான் இப்படி ஒரு டிசைன் பண்ண போகிறேன். ஏன் ஸோ அப்போ இந்த இதை இப்போ ஒரு காலேஜில் இந்த மாதிரி ஒரு ரோட்டில் இந்த மாதிரி கூட்டுறதுக்கு ஒரு பெரிய இது ஒன்று இருக்குது. இதோட மினியேச்சர் ஃபார்மை நான் கிரியேட் பண்ணுறேன். ஏன் ஸோ அப்போ இதை நான் கிரியேட் பண்ணி, இல்லை ஏற்கனவே நீங்கள் இருக்கு இல்லையா, ஏற்கனவே வந்து நீங்கள் போய் நீங்கள் ஒரு வேக்யூம் கிளீனர் இந்த மாதிரி வீடு துடைக்கிறது எவ்வளோன்னு வச்சு நீங்கள் அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா 20,000 25,000 அந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ பெரிய பெரிய பிராண்ட் எல்லாம் போட்டு அவங்க வந்து 20,000 30,000 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து வாங்கி வச்சுருக்காங்க. இந்த இதை நீங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி இதை வேற என்ன மாதிரி இதுக்கு சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படி கூட நம்ம வந்து ஒரு இதை கொடுக்குறோம். ஸோ அதோட காஸ்ட் குறைக்கிறதுக்கு வேற எப்படி எல்லாம் அதை குறைக்கலாம். 20,000 25,000 இருக்கிறத நான் ஒரு 5,000 rupeesக்கு நான் செய்கிறேன். சரியா. இப்போ என்னோட ஐடியா வந்துச்சு. இந்த ஐடியாவை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அண்ட் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ணி நம்ம வந்து சொல்லணும். அப்போ அவங்க நான் எங்கே போய் நான் தேடி மீட் பண்ணுறது, நீங்கள் கூகுளில் இன்னைக்கு நம்ம கையில் இன்டர்நெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது இருக்கும். ஸோ அவங்கள வந்து ஈஸியாக நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை தாண்டி என்ன அப்படின்னா நிறைய மீட் பிஸ்னஸ் எக்ஸ்போ நிறைய அந்த எக்ஸிபிஷன்ஸ் இந்த மாதிரிலாம் நடத்துவாங்க. இப்போ வந்து என்னென்னா இப்போ மதுரையில் வந்து மடிஷியா அப்படின்னு கொடிஷியா அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா. ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸ் அசோசியேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்போஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்போஸில் வந்து வேற நம்மள மாதிரி சாதாரண கன்சியூமர் போக மாட்டாங்க, செல்லர்ஸ் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வர மீட் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்போலெல்லாம் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அங்கே நிறைய பீப்புள் வருவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம வந்து நம்மளோட இதை பண்ணலாம். அடுத்து ஹேக்கத்தான்ஸ், நிறைய ஹேக்கத்தான் நடக்குது. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக எம்எஸ்எம்இயோட ஹேக்கத்தான் நடக்குது, ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான். ஸோ அந்த மாதிரி நிறைய ஹேக்கத்தான்ஸ் ஐஐசியில் கூட ஹேக்கத்தான்ஸ் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இப்போ இந்த ஹேக்கத்தான்லாம் வந்து என்னென்னா உங்களோட ஐடியாவை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அந்த எம்எஸ்எம்இயோட ஹேக்கத்தான் ஒன்று நடந்துச்சு. எம்எஸ்எம்இ ஹேக்கத்தான்ஸில் நிறைய வந்து ஐடியாஸை சப்மிட் பண்ணாங்க. இந்த ஐடியாவை சப்மிட் பண்ணி இதை வந்து இவாலுவேட் பண்ணி அதில் பெஸ்ட் ஐடியாஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் இப்போ ரீசெண்டாக எங்கள் காலேஜுக்கு ஒரு 9 lakhs rupees வந்து சாங்ஷன் ஆயிருக்கு. ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் தான். ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்டில் என்னென்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கு, அதில் வந்து ஆர்கானிக் இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணி பிரிக்கிறது. ஸோ அதான் அந்த ப்ராஜெக்டோட அந்த நீங்கள் எல்லாத்தையும் கலந்து நீங்கள் கொட்டினாலும் அதில் வந்து அதோட கெமிக்கல் இந்த இதை வச்சு தெர்மல் அனாலிசிஸ் பண்ணி அந்த இதை வந்து இது ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து இன்ஆர்கானிக் ப்ராடக்ட்லாம் நம்ம சாப்பிடும்போது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வருது அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா. இப்போ நீங்கள் சென்னையில் போனீங்கன்னா தெரு ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் கடை, ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய ஹெல்த்துக்காக நிறைய கடை இருக்கும். நம்ம ஊர்லலாம் அந்த மாதிரிலாம் கடை கிடையாது. ஆனால் அங்கெல்லாம் வந்து பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய பணம் இருக்குது அவங்களுக்கு, ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஊரில் அந்த மாதிரி எல்லாம் கடையெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ அந்த இதில் நமக்கு தெரியாது. அவன் சொல்லுவான் அதில் போட்டிருப்பான் எல்லாம் இன்ஆர்கானிக், நாங்கள் வந்து இயற்கை உரம் போட்டு வளர்த்துருக்கோம், நம்ம போய் பார்க்கணுமா, எங்கே இருக்குன்னே தெரியாது. சரியா. ஸோ அப்போ அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இதை வந்து ஒரு இதை வந்து கண்டுபிடிக்கிற ஒரு டிவைஸ் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து 9 lakhs வந்து சாங்ஷன் ஆகிடும் இந்த இயர் இப்போ. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ப்ராஜெக்ட், நம்மளோட ஐடியாஸ், நம்மளோட நீட், நம்மளுக்கு என்ன நீட் இருக்கோ அந்த நீட் என்னன்றதை கண்டுபிடிச்சோம்னா
அந்த நீடுக்கு வந்து நீங்கள் பண்ணுறது. ஸோ இந்த ஹேக்கத்தான்ஸ் இந்த மாதிரி இதில் போகும்போது அந்த ஹேக்கத்தானில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வருவாங்க. இவங்களோட பணத்தை வந்து எதையாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏஞ்சல் இன்வெஸ்டர் அவங்க வந்து பணம் கொடுப்பாங்க. பணம் கொடுத்துட்டு மினிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் சிலர் வந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்குவாங்க. ஏன் வட்டிக்கு தான் சும்மா பணம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? நம்ம நம்பி யாருமே தெரியாத ஒரு ஆளுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படின்னா அவங்க வந்து வட்டிக்கு மினிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு கொடுப்பாங்க. நீ பிஸ்னஸ் பண்ணி ஆரம்பி, இந்த பணத்தை நீ ஒரு 2 வருஷம் கழிச்சு கொடு, எனக்கு இல்லை 3 வருஷம் கழிச்சு நீ திருப்பி கொடு, அந்த மாதிரி கேட்கும். சிலர் என்ன பண்ணாங்கன்னா நீ வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி உன்னோட ப்ராஃபிட்ல எனக்கு ஒரு 20% கொடு, 30% கொடு, அந்த மாதிரி வந்து கேட்கலாம். சரியா? ஸோ ஏஞ்சல் இன்வெஸ்டர் பணம் கொடுப்பாங்க, நல்ல ஐடியாவுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இதை வந்து என்னன்னா ரிட்டர்ன் வந்து இந்த மாதிரி வந்து டைம் போட்டு நம்மகிட்ட வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அது வந்து ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க இதே தான் ஹேக்கத்தான்ஸ்ல வந்து பண்ணுவாங்க. ஸோ வெஞ்சர்னா எனக்கு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ரைட்? ஸோ அவங்க வந்து பணம் முதலீடு போடுவாங்க. நம்ம வந்து நம்மகிட்ட ஐடியா இருக்குது, நம்ம ஐடியா வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம். அப்போ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. ஒரு 3 இயர்ஸ் இல்லைன்னா 4 இயர்ஸ். ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக அந்த பிஸ்னஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடணும். சரியா? ஸ்டார்ட் அப்ன்றது லாங் வேல நம்ம போயிட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ் கிடையாது. ஏன்னா ஒரு ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் அடுத்து என்ன ஆகும், அந்த பிஸ்னஸில் காம்படிஷன் வந்துடும். அடுத்து நியூ டெக்னாலஜி வரும்போது அந்த பிஸ்னஸோட ஃபார்மே வேற மாதிரி மாறி. அப்போ அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். சரியா? ஜொமேட்டோ ஸ்விக்கி வந்து ஆரம்பிச்சாங்க. சரியா? ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் இனிஷியலாக ஆரம்பிச்சு வந்தாங்க. இப்போ நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கோயில்பட்டியில் கூட ஸ்விக்கி ரைட், அந்த அளவுக்கு வந்து சின்ன ஊரில் கூட ஒரு பிஸ்னஸை கொண்டு வர அளவுக்கு வந்துட்டாங்க. ரைட்? ஸோ ஊபர்னு ஒன்று இருக்குது. ஊபர்ன்றது டாக்ஸி சர்வீஸ் முதல் அவங்க வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இவங்க வந்து ஊபர் ஈட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதே இந்த ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி பண்ணுறதெல்லாம் ஆரம்பிச்சாங்க. ஆனால் அந்த மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு, ஸோ எடுத்து புதுசாக இவங்களால மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியல. அப்போ இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்லாம் ஆரம்பிச்சு ஒரு 5 இயர்ஸோ இல்லை 6 இயர்ஸோ தான் நல்லா போயிட்டு இருக்கும். அடுத்து என்ன ஆகும், வேற ஒரு நியூ டெக்னாலஜியோ இல்லை வேற மாதிரி வந்து இந்த பிஸ்னஸோட இது வந்து அடுத்ததுக்கு போயிடும். ரைட்? ஸோ இப்போ இந்த ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவே இப்போ அடுத்து வந்து அவங்களோட பிஸ்னஸ்லாம் அடுத்தது ஆரம்பிச்சிட்டாங்க. வெறும் ஃபுட்டு மட்டும் டெலிவரி கிடையாது, எனிதிங் அட் எனி டைம். ரைட்? டன்சோன்னு ஒரு ஆப். ஸோ நீங்கள் என்னன்னாலும் டெலிவர் பண்ணுவாங்க. வாங்கிட்டு போய் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொடுக்கணும். நான் இப்போ கோயில்பட்டியிலேருந்து நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ என்னோட 2 வீலரை நான் வந்து கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு நான் இப்போ ராஜபாளையம் வந்திருக்கேன். இப்போ நான் என்னோட கீயை வந்து மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் போயிட்டு நான் திருப்பி அங்கேருந்து என்னோட 2 வீலர் நான் எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போவேன். அப்போ நான் வீட்டுக்கு போய் எப்படி எடுத்துட்டு வர்றது? அப்போ டன்சோ ஆப்பில் போயிட்டு நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஸ்பேர் கீயை அவங்க வாங்கிட்டு வந்து நமக்கு இந்த டைமில் எனக்கு இந்த இடத்துல டெலிவர் பண்ணணும் அப்படின்னா உடனே டெலிவர் பண்ணிடுவாங்க. நான் போயிட்டு அந்த கீயை வாங்கி என்னோட 2 வீலர் எடுத்து வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ அப்போ அந்த மாதிரியான எனிதிங் அட் எனி டைம் ஸோ நமக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ இவங்களோட பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு மாற்றிட்டாங்க. ஃபுட்டு மட்டும் டெலிவரி கிடையாது, எது வேணாலும் நாங்கள் டெலிவரி பண்ணுவோம். சரியா? எனக்கு வந்து பீஸா சாப்பிடணும், நான் பீஸா டெலிவர் பண்ணலாம், இல்லை நான் பீஸாவை நானே செய்ய போகிறேன், பீஸாக்கான அந்த பேஸ் பீஸாவில் போடுறதுக்கான திங்ஸ் இதெல்லாம் எனக்கு கொண்டு வந்து டெலிவர் பண்ணுங்க, நான் அதையும் கொண்டு வந்து டெலிவர் பண்ணுவேன். ஸோ அப்போ பீப்புளோட அது வந்து என்னன்னா பீப்புளோட நீட் வந்து டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ இது மட்டும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறது தான் பார்த்தாது, அடுத்தடுத்து நம்ம வேற எதுக்கு மூவ் ஆகணும். அப்போ மூவ் ஆகிட்டே இருந்தால் தான் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆக முடியும். ஏன் ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஒன்று வந்துச்சு, அதை பார்த்து இந்தியாவில் ஆரம்பிச்சது ஃப்ளிப்கார்ட்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. சரியா? ஸோ 2 பேர் பென்னி பன்சால் சச்சின் பன்சால் 2 பேர் வந்து ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் ஐஐடியில் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்? ஸோ இவங்க வந்து இவங்களோட அதை வந்து ஒரு ஐடியா, நம்மளும் வந்து அமேசான்ற மாதிரி யூஎஸ்ல இருக்கிற மாதிரி இந்தியாவில் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளிப்கார்ட்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஸ்டார்ட் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த இதை வந்து அவங்க வந்து வால்மார்ட்டில் சேல் பண்ணிட்டு அந்த பணத்தை வாங்கி அடுத்த பிஸ்னஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து என்னன்னா ஸ்டார்ட் அப்ன்றது எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறாங்களோ ஒரு ஷார்ட் பீரியடில் பெருசாக ஃப்ளரிஷ் ஆகும். ஆனால் அது ஷார்ட் டைமில் அதை பிஸ்னஸை குவிட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு மூவ் ஆயிடுவாங்க. அப்போ இந்த ஷார்ட் பீரியட் எவ்வளோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, இது எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படின்றத பார்க்கணும். ரைட்? ஒரு 4 இயர்ஸோ 5 இயர்ஸோ தான். அப்போ அந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் கடன் நமக்கு பணம் கொடுப்பாங்க, நம்ம படத்தில் நம்ம பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 4 இயர்ஸோ இல்லை 5 இயர்ஸோ நமக்கு வந்து டைம் செட் பண்ணிட்டு இந்த 5 இயர்ஸ்க்குள்ள உன்னோட பிஸ்னஸில் வர்ற ப்ராஃபிட் 40% நீ எனக்கு கொடுத்துருவோம். சரியா? ஸோ
ஸோ நான் இந்த முதலீடுக்கு எனக்கு இன் டர்ன் நீ இதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர ப்ராஃபிட்ல 40% அவன் வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் இப்போதான் நியூவாக ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம். அப்போ கண்டிப்பாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக நிறைய ப்ராஃபிட் வரும். ஃப்ளிப்கார்ட் ஆரம்பிச்சாங்க, நல்ல இந்த மாதிரி ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்லேருந்து பணம் வாங்கினாங்க, பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இன்னைக்கு ஃப்ளிப்கார்ட்டை தாண்டி இன்னைக்கு நிறைய ஆப் வந்துச்சு. எல்லா கம்பெனிஸ்குள்ள வந்துட்டாங்க, ஜியோ வந்துட்டாங்க, டாட்டா வந்துட்டாங்க, ரைட்? ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இருந்து சின்ன சின்ன இது வரைக்கும் என்ன எல்லாரும் இன்னைக்கு ஆன்லைன்ல இன்னைக்கு சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்லைன்ல நீங்க எவ்வளவோ ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம், எல்லாத்தையும் பெரிய பெரிய ஆப்லயோ பெரிய பெரிய கம்பெனிலயோ நம்ம வாங்கல. சின்ன சின்ன இதுல இருந்து கூட நம்ம இப்போ வந்து திங்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சோம். ஸோ அப்போ இது எல்லாமே வந்து ஒரு ஷார்ட் பீரியட் தான். அப்போ அந்த ஷார்ட் பீரியட் எவ்வளவு அப்படின்றதையும் அவங்க இது பண்ணுவாங்க. அப்போ இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர் இவங்கெல்லாம் யாருன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ண பிஸ்னஸ் பீப்புளாக இருப்பாங்க, பிஸ்னஸ்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளாக இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ஆரம்பிச்சா இதை வந்து சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா. ஸோ ஏஞ்சல் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க, பணம் மட்டும் கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு டைம் பீரியடா இல்லை அதுக்கு ரிட்டர்ன் வந்து எப்படி வேணும் அப்படின்றதோட முடிச்சுப்பாங்க. இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் நமக்கு பணம் கொடுப்பாங்க அண்ட் நமக்கு ஐடியாஸ் கொடுப்பாங்க. நம்மளோட பிஸ்னஸ்ல அடுத்து எப்படி இதை கொண்டு போறது, சரியா? மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆகும், ரைட்? உள்ள வந்துட்டு ஒரு நாள் வித்துட்டு சேல் பண்ணிட்டு போறது இல்லை, மார்க்கெட்ல நம்ம தொடர்ந்து நிலைச்சு இருக்கணும் இல்லையா? இப்போ அந்த சஸ்டெயினபிலிட்டிக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஐடியாவும் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ கன்சல்டேஷன் ப்ளஸ் கேபிட்டல் ரெண்டுமே கொடுப்பாங்க வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். இது போக ஸோ இது எல்லாமே ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் பற்றி நான் சொல்லியிருக்கேன். இதுல வந்து என்னன்னா இந்த மாதிரி ஏஞ்சல் இன்வெஸ்டர் அண்ட் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்ல இருந்து பணம் வாங்கி பிசினஸ் பண்ண ஒரு 5 பேர் பத்தி நான் வந்து சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் திலக் மேத்தா. ஸோ திலக் மேத்தா வந்து இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் பேப்பர் அண்ட் பார்சல் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிச்சாரு. அட் த ஏஜ் ஆஃப் 16 உங்களோட சின்ன வயசுல இந்த பையன் வந்து ஒரு இது ஆரம்பிச்சான். இந்த பையன் என்ன பிசினஸ் பண்ணியிருப்பான்? ஸோ இந்த பையன் வந்து அப்போ அவங்க நம்மளோட ஸ்டார்ட் அப்போ என்ன சொல்றாங்க, நம்மளோட நீடுக்கு ஒரு இமீடியட் சொல்யூஷன் கொடுக்குற பிசினஸ் தான். இப்போ இந்த பையனுக்கு ஒரு நாள் வந்து என்னன்னா அவனோட ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து அவனுக்கு தேவையான நோட் வந்து வாங்கிட்டு வரணும், சரியா? ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து நோட் வாங்கிட்டு வரணும். அவன் வந்து மும்பை, மும்பை. ஸோ மும்பைல இவன் வீடு இருக்கிறது ஒரு ஏரியா, அவன் ஃப்ரெண்டு இருக்கிறது ஒரு ஏரியா, சரியா? மும்பைல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க டிராவல் பண்ணி போனாலே ஒரு 1 hour 2 hour ஆகும். சென்னையிலலாம் நீங்க போனீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கே 1 hour 2 hours ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து ரொம்ப டிராவல் பண்ணி போற ஒரு இதுல இல்லையா? ஸோ அப்போ அந்த வீட்ல இருந்து அவனுக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நோட்டை எப்படி வாங்கிட்டு வர்றது? அப்போ அவங்க அப்பா கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்றான், இப்போ நீங்க ஆஃபீஸ் விட்டு வரும்போது இந்த பையன் வீட்டுல இருந்து நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன சொல்றாரு, என்னால முடியாது, நான் ஆல்ரெடி டயர்டு, நான் வீட்டுக்கு வரதுக்கு நான் லேட் ஆயிடும், நாங்கெல்லாம் அவ்வளவு தூரம்லாம் என்னால போய் வாங்கிட்டு வர முடியாது அப்படின்னு. ஸோ அப்போ இந்த பையன் வந்து என்னன்னா இந்த மாதிரி யாராவது நமக்கு வேணும் அப்படின்னா யாராவது நம்ம வாங்கிட்டு வந்து கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றதான் என்னோட ஐடியா, சரியா? ஸோ ஏதோ ஒரு நோட்டோ ஏதோ புக்கோ ஏதோ ஒரு பொருளோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், இம்மீடியட்டா கொடுக்கணும். இப்படி யார் செய்வாங்க, சரியா? அப்போ யார்கிட்ட சொல்லலாம், யார் அந்த ஏரியால இருந்து வருவாங்க, அவங்க கிட்ட சொல்லலாமா இவங்ககிட்ட சொல்லலாமா அப்படி யோசிக்கலாம். அப்போ ஆரம்பிச்சதுன்னா இந்த பேப்பர் அண்ட் பார்சல் அப்படிங்கிற பிசினஸ், சரியா? ஸோ அப்போ இவனோட இது என்ன அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல இந்த பொருளை வந்து யார் வாங்கிட்டு போய் கொடுப்பா, இப்போ யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அப்போ அவங்க வந்து என்னன்னா மும்பையில வந்து டப்பாவாலாஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? டப்பாவாலாஸ் ஒரு பெரிய வந்து ஒரு 5000-10,000 பேர் வந்து அந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு இடத்துல இருந்து லஞ்ச் வீட்ல வந்து என்னன்னா இந்த டிராவல். ஸோ அப்போ ஒரு இடத்துல ஆஃபீஸ் போறாங்க அப்படின்னா காலையில 6 மணி 7 மணிக்கெல்லாம் எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்துச்சு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ காலையில வந்து வீட்டுல இருந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் அவங்க எடுத்துட்டு போவாங்க, லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது, 6 மணிக்கே லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்றாங்க, இவங்க வந்து இந்த மாதிரி வந்து பார்சல் வந்து வீட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்க, லஞ்ச் வாங்கிட்டு வந்து ஆஃபீஸ்ல கொண்டு வந்து டெலிவர் பண்றது இந்த டப்பாவாலாஸ். இது வந்து ஒரு 25-30 இயர்ஸா நடக்கிற ஒரு பிசினஸ். ஸோ மும்பையில பெரிய பெரிய ஆஃபீஸஸ்ல இந்த மாதிரி தான் வந்து எல்லாரும் வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு லஞ்சை வந்து வீட்டில இருந்து வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு அவங்களோட ஆஃபீஸில் கொண்டு வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டப்பாவாலாஸ் இது வந்து ஒரே ஆர்கனைசேஷன் கிடையாது. எனக்கு வேலை இல்லை அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், இந்த ஏரியாவிலேருந்து வாங்கிட்டு போய் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு நான் கொண்டு போய் கொடுப்பேன். அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அவங்கவுங்களாம் வந்து செய்கிறாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டு நம்ம எல்லாம் சேர்ந்துட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம், நீ இந்த
இந்த ஏரியாவிலேருந்து வாங்கிப்பா, நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் நம்ம டெலிவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த வேலை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவனோட இது வந்து என்னன்னா இந்த டப்பாவாலஸ். அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இவங்க போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு யார் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்கள நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணலாம். சரியா? ஸோ அப்போ இவன் வந்து ஒரு நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்ணுறான். அந்த நெட்வொர்க்கிங் கீழே யாரை கொண்டு வராங்கன்னா அந்த டப்பாவாலாஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி அந்த இதுக்குள்ளே கொண்டு வரான். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்கு. யார் யார் எந்த ஏரியாவுக்கு எந்த ஏரியாவுக்கு டெலிவர் பண்ணுறதுக்கு போகிறாங்க, அவங்களோட ஃபோன் நம்பர் என்ன, இந்த டேட்டா எல்லாமே டேட்டா பேஸ் உங்கள் கையில் இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு என்ன பண்ணால் யாராவது இருக்குது எனக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க அந்த அந்த இது போகிற யார் பீப்புள் போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போகும். அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து லஞ்ச் பாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது அந்த பொருளை கலெக்ட் பண்ணிட்டு போய் அந்த இடத்துல டெலிவர் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த நெட்வொர்க்கிங் இந்த டேட்டா பேஸை கிரியேட் பண்ணதான் இவனோட அந்த பேப்பர் அண்ட் பார்சல் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ். ரைட்? ஸோ இதை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்? 16 வயசு. 16 வயசுல ஒரு பையன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவன்கிட்ட என்ன பணம் இருக்கும்? எவ்வளோ இல்லையா? ஒரு 16 வயசு பையன்கிட்ட எவ்வளோ பணம்? மேக்ஸிமம் எவ்வளோ? ஒரு 10,000 இல்லை ஒரு 50,000 தானே? ஏன் அதை வச்சு ஆரம்பிச்சிருக்கும். இவன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னாலும் வீட்டில் ஒருவேளை மேபி வீட்டில் அவங்க பயங்கர ரிச்சாக இருந்திருப்பாங்க, அதனால ஆரம்பிச்சிருப்பாங்க. எவ்வளோ ரிச்சாக இருந்தாலும் ஒரு 16 வயசு பையனை நம்பி எவ்வளோ பணம் கொடுப்பாங்க? ரைட்? ஸோ அப்போ ஒரு மினிமம் அமௌண்ட்டை வச்சு ஒரு நெட்வொர்க்கிங் பிஸ்னஸை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு. ரைட்? 16 வயசுல. அப்போ அவனோட இது வந்து என்னன்னா ஒரு நீடு, பீப்புளுக்கு நீடு இருக்கு, அந்த நீடை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன். ஏன் அதுக்கு நான் இப்படி ஒரு சொல்யூஷன் நான் கொண்டு வரேன். இப்போ வாங்கிட்டு போகிறவங்களுக்கு இந்த டப்பாவாலாஸ்க்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். இந்த கம்பெனிக்கு ஒரு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த நெட்வொர்க்கிங் அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறாங்க, இவனுக்கு ஒரு இன்கம். ஸோ இதான் இவனோட பிஸ்னஸ் ஐடியா. ஸோ இதை வந்து இவன் வந்து ஸ்டார்ட் நெக்ஸ்ட் ஓஎம்ஸ் கேள்விப்பட்டீங்களா? ரித்தேஷ் அகர்வால் வந்து இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணது 18 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண. ஆனால் இவர் ஒரு ஐஐடியில் அதுக்கப்புறம் பிஇ முடிச்சிட்டார். பிஇ கம்ப்ளீட் பண்ணி இப்போ பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவரும் ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர். இவனோட பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கான். இப்போ மேபி ஒரு 25 தான் இருக்கும் இவரோட ஏஜ். ஸோ இவர் வந்து இப்போ இவர் நிறைய பிஸ்னஸ்க்கு ஏஞ்சல் இன்வெஸ்டராக இருந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஓயரூம்ஸோட இந்த ஐடியா வந்து இவருக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா 12 வயசு. 12 வயசுல அவங்க வீட்டில் வந்து ஒரு வெக்கேஷன் டைமில் டூர் போகிறாங்க. அப்போ டூர் போகும்போது அந்த ஊருக்கு போயாச்சு. ஸோ ஊருக்கு போனோடனே அடுத்து என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகும். ஏர்லி மார்னிங் போய் ரீச் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஊரில் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகும். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து அந்த ஊரை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு அவங்க கிளம்பணும். இப்போ வந்து ரூம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி. ஆனால் அந்த போனீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து போனோன்னா என்ன ஆகுன்னா நிறைய அந்த மாதிரி புரோக்கர்ஸ் மாதிரி இருப்பாங்க. ரூம் வேணுமா சார், கார் வேணுமா சார், அங்கே போகணும் சார், இங்கே போனால் அங்கே சுற்றி காமிக்கிறது நான் ஏற்பாடு பண்ணுறேன், அங்கே இருக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்க்கவே கண்டுபிடிச்சிடுவாங்க. ஊருக்கு புதுசு அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. நம்ம ஆக்டிவிட்டிஸ் வச்சே கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்போ ஊரை சுற்றி பார்க்க வந்திருக்காங்க. மோஸ்ட்லி இந்த டூரிஸ்ட் ஏரியானாலே சரி, டூர் அந்த மாதிரி ஏரியா சைட் சீயிங்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ரோச் பண்ணி. ஸோ அப்போ அந்த மாதிரி பீப்புள் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு நல்ல லாட்ஜ், சூப்பர் லாட்ஜ், ஃபேமிலி லாட்ஜ், நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது மாதிரி கூட்டிகிட்டு போனால் அந்த இடத்துல போனால் ஒன்று ரொம்ப ரெண்ட் வந்து அதிகமாக இருக்குது, இல்லைன்னா வந்து என்னென்னா அந்த நல்லாவே இல்லை, அந்த லாட்ஜ் வந்து தங்குற மாதிரி க்ளீனாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இல்லை. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு 5-6 இடத்துல வந்து அவங்க அலைஞ்சு அதுக்கப்புறம் வந்து சரி போனால் போதுன்னு ஒரு இடத்துல ரூம் போட்டு இவங்க இது பண்ணுறாங்க. ஸோ அப்போ இவனுக்கு வந்து ஐடியா தான் வந்து இந்த ஓயோ ரூம்ஸ். அப்போ ரூம் வந்து நான் ஒரு இடத்துக்கு டூர் போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல லாட்ஜிங் எப்படி இருக்குது, அந்த இடத்துல ரெண்ட் எவ்வளவு, இதெல்லாம் எனக்கு முதல்ல தெரிஞ்சிச்சுன்னா நான் அதை வச்சுட்டே நானே என்ன பண்ணுறேன், அதை புக் பண்ணிக்கலாம். அப்போ இன்டர்நெட்டில் நம்ம பார்க்கும்போதே நமக்கு வந்து என்னது அந்த ரூம் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ரூமோட அப்பியரன்ஸ், அந்த ஹோட்டல் எப்படி இருக்குது, எந்த ஏரியாவில் இருக்குது, எவ்வளோ வந்து அந்த சார்ஜ் பண்ணுறாங்க, இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுட்டு நான் ரூமை புக் பண்ணிவிட்டு நான் போனேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். இறங்கின உடனே ஒரு ஆட்டோவோ இல்லை ஒரு டாக்ஸியோ பிடிக்கிறோம், நேராக லாட்ஜ் போகிறோம், நம்ம வந்து ஈஸியாக ரெஃப்ரெஷ் ஆகிடலாம். சரியா? ஸோ அதோட அந்த மாதிரி அவரோட ஒரு இஷ்யூ வந்துச்சு. அந்த இஷ்யூக்கான ஒரு சொல்யூஷனாக ஈ ஃபவுண்ட் அவுட் ஓயோ ரூம்ஸ் அப்படின்ற ஒரு சரியா. ஸோ இதை வந்து 18 வயசில் வந்து இவர் வந்து இந்த பிஸ்னஸை வந்து ஆரம்பிச்சார். அந்த இந்த வயசில் கண்டிப்பாக பணம் மினிமம் அமௌண்ட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து. ஸோ அடுத்து வந்து ஸ்ரீலக்ஷ்மி ஸ்வீட்ஸ். ஸோ இவங்களோட வந்து என்னன்னா இ டிசைன் அண்ட் டைனி லோகோ. ரைட்? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட கம்பெனிக்கு ஒரு லோகோ டிசைன் பண்ணணும்,
இல்லை ஏதோ ஒன்று டிசைன் பண்ணுறாங்க, ஒரு நேம் இல்லை ஒரு நேம் போர்டு ஏதோ ஒன்று டிசைன் பண்ணுறோம், இல்லை ஒரு வெப் பேஜ் நான் டிசைன் பண்ணுறேன் சரியா. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று தேவை அப்படின்னா இவங்களை அப்ரோச் பண்ணோம்னா நமக்கு வந்து மினிமம் காஸ்ட்டில் நல்லா டிசைன் பண்ணி தருவாங்க. ஸோ இது இவங்களோட கான்செப்ட். ஸோ இது வந்து 11 years. ஸோ அவங்களுக்கு வந்து வெப் டிசைனிங்கில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதில் நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பிச்சோன்னே. ஸோ அப்போ அது ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து நெட்டில் பேப்பரில் படிக்கிறாங்க. வெப் டிசைனிங்கெல்லாம் வந்து இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், இதில் நிறைய நமக்கு இன்கம் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ இதுக்கே இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, இது சிம்பிளான வேலை தானே, இதை நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணது இந்த டைனி லோகோஸ் அப்படிங்கிற பிஸ்னஸ். ஸோ திவ்யா இவங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்கூப் பீட்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ இதுவும் வந்து ஒரு இவங்க வந்து என்னன்னா ஒரு யூடியூபர் ரைட். நான் இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன பண்ணுறது சரியா. ஸோ அது வந்து இந்த யூடியூபுக்கான கண்டென்ட் வந்து எப்படி கொடுக்கலாம், யூடியூப்ல நிறைய வியூஸ் வர்றதுக்கு நான் என்ன பண்றது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட இது யூடியூபோ இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜோ இல்லை ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு பேஜோ நான் ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம், என்னோட ஃபாலோயர்ஸை என்னோட லைக்ஸை நான் அதிகமாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்றது. ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் கொடுக்குறோம் யூடியூப்ல. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம், யூடியூப் சேனல்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். யூடியூப் சேனல் ஏதாவது வச்சுருக்கீங்களா? என்ன மாதிரி வீடியோஸ் போடுவீங்க? உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் நீங்க வீடியோ போடுவீங்க சார்? நீங்க மியூசிக் சினிமா பாட்டு நீங்களா கிரியேட் பண்ணது? ஓகே. யூடியூப் சேனல்ஸ் இன்னைக்கு நிறைய 8 வயசு 10 வயசு பிள்ளைங்கலாம் வந்து ஒரு யூடியூப் சேனல், நானும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்னத்தையே ஒரு படத்தை வரைஞ்சு ஏதாவது ஒன்று பண்றாங்க சரியா. ஸோ ஆனால் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு நமக்கு காமெடியா இருக்கும், பட் இருந்தாலும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரைட். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து அப்போ என்ன யூடியூபுக்குள்ள இருக்கிற சேனல் நீங்க இருக்கிற வீடியோஸை நீங்க உங்களோட லைஃப் டைம்ல உட்கார்ந்து நீங்க பார்த்தாலும் உங்களால பார்க்க முடியாது, அத்தனை கோடி வீடியோஸ் அதுல இருக்கு. நம்மளோட லைஃப் டைம்ல நான் இன்னையிலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு சேனலா நான் ஒவ்வொரு வீடியோவா நான் பார்த்துட்டே இருந்தாலும் 100 வயசு ஆனாலும் என்னால பார்த்து முடிக்க முடியாது, அவ்வளோ வீடியோஸ் இன்னைக்கு வந்து உள்ள வந்துருச்சு ரைட். ஸோ அப்ப இந்த வீடியோக்குள்ள என்னோட வீடியோவா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரணும் இல்லையா. வெப்சைட்லேயே இன்டர்நெட்டுக்குள்ள போய் தேடினோடனே நம்மளோட வெப்சைட்டு நம்மளோட பேஜ் தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னா அதுக்கு எப்படி வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதணும் சரியா. அந்த மாதிரி நமக்கு இது பண்ணி அப்போ என்னென்ன மாதிரியான இப்போ யூடியூப்ல போய் சர்ச் பண்ணோடனே வரணும் அப்படின்னா அதுக்கு கீவேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ் இப்போ இந்த கீவேர்டெல்லாம் போட்டால் என்னோட சேனல்ல வந்து இதெல்லாம் தேடி வராங்க அப்படின்னா எனக்கு இது கிடைக்கும் சரியா. இப்போ ஃபைனல் இயர் நான் ப்ராஜெக்ட் டைட்டில்ஸ்னு போட்டேன்னா அதில் நிறைய வரும். இப்போ ப்ராஜெக்ட் டைட்டில் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபைடாக நான் வந்து மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லி போடுறேன். அப்போ மெக்கானிக்கலில் இன்னும் கொஞ்சம் ஸோ அடுத்து அதில் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபைடாக இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது ஒரு டிசைனிங் வந்து கேட் மாடலிங் ஏதாவது டிசைனிங் நான் பண்ணுறேன், அந்த டிசைனிங் ரிலேட்டடான ப்ராஜெக்ட் ரைட். ஸோ அப்போ அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட கீவேர்ட்ஸ் போட நமக்கு நிறைய இன்னும் கொஞ்சம் பெட்டரான நமக்கு சர்ச் பண்ணும்போது கிடைக்கும் இல்லையா. அப்போ அந்த சர்ச் பண்ணி வரும்போது எப்படி அப்போ என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் கொடுத்தா நமக்கு வந்து கிடைக்கும், அதெல்லாம் வந்து இவங்க வந்து ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம யூடியூப் சேனலோ இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜோ இல்லை வெப்சைட்ஸோ ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கான அதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஸோ அதான் இவங்களோட பிஸ்னஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஆரம்பிச்ச ஒரு பிஸ்னஸ். லாஸ்ட் ஒன் இது வந்து நிதினோட பிஸ்னஸ் வந்து ஸ்டாக் ப்ரோக்கிங் ஷேர் மார்க்கெட்ல சரியா. ஷேர் மார்க்கெட்ல அவங்களோட அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்றத வந்து பார்த்தாரு. பார்த்தோன்னே இவருக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து 17 வயசுல ஒரு ஸ்டாக் ப்ரோக்கிங் சரியா. ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு புரோக்கரா வந்து இந்த இதில் வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் யார் வேணா புரோக்கர் ஆக முடியாது, எக்ஸாம்ல இருக்குது. எக்ஸாம் எழுதி நம்ம உள்ள போகணும். புரோக்கர் ஆனது அந்த புரோக்கர் மூலமா தான் ஷேர் வந்து நம்ம வாங்குறது விற்கிறது முடியும் சரியா. ஸோ அப்போ எந்த மாதிரி ஷேரை நீங்கள் வாங்கலாம், எது வாங்கினீங்கன்னா அதிகமாக லாபம் வரும், இன்னைக்கு எந்த ஷேரை நீங்கள் விற்கணும், எவ்வளோ ரூபாய்க்கு விற்கணும், இந்த மாதிரியான ஐடியாஸ் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் நிறைய வெப்சைட் இருக்குது. ஸ்டாக் புரோக்கிங்கான ஐடியாஸ் கொடுக்குற கன்சல்டன்ட் வந்து இன்னைக்கு நிறைய பேர் மார்க்கெட்ல இருக்காங்க. ஸோ இவர் அவரோட பிஸ்னஸ் வந்து இந்த ஸ்டாக் புரோக்கிங் எந்த ஷேர் வாங்கலாம் விற்கலாம் அப்படின்ற கன்சல்டன்ட் கொடுப்பாரு சரியா. ஸோ அதான் இவரோட பிஸ்னஸ். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ 18 இயர்ஸ்ல ஆரம்பிச்ச பிஸ்னஸ். அப்போ ஒரு மினிமம் அமௌண்ட்ல ஒரு ஆரம்பிச்ச ஒரு பிஸ்னஸ். இதெல்லாம் வந்து பெரிய ஒரு இன்னோவேஷன் கிடையாது. ஏதாவது ஒரு இன்னோவேஷன் இருக்கா, ஏதாவது ஒரு டெக்னாலஜி ஒன்று பெருசாக ஒன்று வச்சுட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. எல்லாமே சாதாரண சிம்பிளாக நமக்கு தெரிஞ்சது. இந்த இதை வச்சு இவங்க ஆரம்பிச்ச ஒரு பிஸ்னஸ் தான்
ஒரு அப்போ இந்த லெவலோட அப்படியே கிடையாது. ஓயோ ரூம்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஓயோ ரூம்ஸ் வந்து ஆரம்பிக்கும் போது சின்ன லெவலில் ஆரம்பிச்சாங்க. ஒரே ஒரு ஊருக்குள்ள மட்டும் அவங்களோட அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங்கை இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. இப்போ ஓயோ ரூம்ஸில் நீங்கள் வந்து ரூம்ஸ் மட்டும் இல்லை, கேபும் ஆட் பண்ணிட்டாங்க. கேப் அண்ட் பஸ். இப்போ நான் இந்த வந்து நான் கோயில்பட்டியில் இருக்கேன். நான் கோயில்பட்டியிலேருந்து இப்போ நார்த் நான் வந்து டூர் போகணும் அப்படின்னு ஜம்மு அண்ட் காஷ்மீர் டூர் போகணும் அப்படின்னா ஓயோ ரூம்ஸை நான் வந்து அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா எந்தெந்த இடம்னா நான் பார்க்கலாம். இந்த இடத்த நான் எப்படி போகலாம், போகிறதுக்கான பஸ் ரூட்டோ இல்லை ட்ரெயினோ இல்லை ஃப்ளைட்டோ எப்படி டிக்கெட் போடுறதுலேருந்து அங்கே போய் நான் சுற்றி பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வர வரைக்கும் எனக்கு என்னெல்லாம் தேவைப்படும், ட்ராவலிங்க்கு எனக்கு என்ன தேவைப்படுமோ அது எல்லாமே இந்த ஓயோ ரூம்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அவங்களோட பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து அப்போ இனிஷியலாக ஒரு விதை போட்டு ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம். நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து அடுத்தடுத்து ஈஸி. ஒரு தடவை நீங்கள் பிஸ்னஸ் உள்ள வந்து சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. கடன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஆள்லாம் வந்து கடன் ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சுட்டு ஓடிட்டாங்க இல்லையா. விஜய் மல்லையா எத்தனை கோடி கடன்? 5,000 crores. அதானியா நீரவ் மோடி வந்து 12,000 crores. அவங்களா கடனை வாங்கி வச்சுட்டு கடன், ஏன்னா அவங்களுக்கு எப்படி கடன் கொடுத்தாங்க? விஜய் மல்லையா வந்து அவர் பிறக்கும் போதே வான் வித் சில்வர். அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து அப்பா தாத்தா அப்படின்னு பரம்பரை பணக்காரவங்க சரியா. ஸோ அந்த பிஸ்னஸ் அடுத்தடுத்து அப்படி வரும்போது அடுத்து அவருக்கும் அதே இருந்து அவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாம் ரன் பண்ணாங்க. ஸோ அவருக்கு வந்து அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணது எதுக்கான என்டர்டெயின்மெண்ட். நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு சினிமா பார்ப்போம், ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவோம், இதுதான் நம்மளோட என்டர்டெயின்மெண்ட். அவரோட என்டர்டெயின்மெண்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது, எதையாவது ஒன்று கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, பெரிய அமௌண்ட்டாக கொஞ்சம் கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு பெருசாக ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அதை விட்டு போயிடுவார். விஜய் டிவின்னு ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. ஸோ இதை ஆரம்பிச்சது விஜய் மல்லையா. அவரோட பேரில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார் விஜய் டிவி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து விஜய் மல்லையாவோட. ஸோ ஆரம்பிக்கும் போது பயங்கரமாக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு அதை கண்டுக்கிறதே இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஆரம்பிக்கிறது மட்டும் தான் பண்ணுவார். அதுக்கப்புறம் அதை வந்து ஃபர்தராக ரன் பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ணுறதே இல்லை. அந்த பிஸ்னஸ் டவுன் ஆயிடுச்சு. அடுத்து கொஞ்சம் லாஸ்ட்டில் போனோன்னே அதுக்கு வேற யாருக்காவது விட்டுட்டு போயிடுது. வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க, அதனால ஒரு ஆள் விஜய் டிவி வாங்கி திருப்பி அதை மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. வாங்குறதுக்கே ஆள் இல்லாமல் அப்படி என்ன இருக்கும், கடனில் போய் கிடைச்சா அது வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆயிடும். அப்போ அந்த கடனை வாங்கி தொழில் ஆரம்பிச்சிருக்காரு, ஒன்றுமே நடக்கலை. அப்போ அந்த கடனை திருப்பி தரவும். ஆனால் அவங்களுக்குலாம் யார் கட்டி கொடுத்தாங்க? அவங்கள்ட்ட நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க அப்பா தாத்தாலாம் பண்ணியிருக்காங்க. இவரை பெருசாக அதான் பண்ணுவார் அப்படின்றதுக்காக அடுத்தடுத்து கடன் கொடுக்குறாங்க. ஸோ பேங்க்கோ இன்னைக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ சக்ஸஸ் ஆன பீப்புளுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இப்போ நம்மள மாதிரி ஆளுகளுக்குலாம் எப்படி ஃபண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து போயாகணும். யாரையாவது ஒருத்தட்ட நம்மளோட திறமையை நம்ம ப்ரூவ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர் அண்ட் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். ஸோ இவங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஹேக்கத்தான்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணுங்க, காம்படிஷன்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஐடியா சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி காம்படிஷன் நியர்பை காலேஜில் அட்டெண்ட் பண்ணுங்க. நீங்கள் ரொம்ப வந்து நான் வந்து ராஜபாளையம், நாங்கள் டவுன் சவுத்தில் இருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னு ஒன்றுமே இது இல்லை. நீங்கள் இங்கேருந்து ஒரு தியாகராஜா காலேஜ் போகிறீங்க, மதுரை போக மாட்டீங்களா? மதுரை வரைக்கும் நம்ம போகலாம், போயிட்டு வரலாம். ஒன் டேல நம்ம போயிட்டு ரிட்டர்ன். இப்போ மதுரை வரைக்கும் இல்லை, இதில் உங்களை மாதிரி நான் நிறையா பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கும். இந்த காலேஜஸில் ஐடியா சேலஞ்சு காம்படிஷன் நடத்துவாங்க. இப்போ அந்த மாதிரி காம்படிஷனுக்கு போய் அந்த இடத்துல வந்து அங்கே வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் யாராவது வந்திருப்பார் இல்லையா. அந்த சீஃப் கெஸ்ட்டோ இல்லை அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வந்தவங்களோ யாராவது வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளை அப்ரோச் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சொன்னேன் அன்றைக்கி பிஎஸ்என் காலேஜ் போயிருக்கோம். இப்போ பிஎஸ்என் காலேஜில் எங்களோட ஸ்டாலில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஆக்மெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி பற்றி ஒரு ப்ராடக்ட் சரி. ஸோ அந்த ப்ராடக்ட்டில் ஒரு என்னென்னா ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆப்ஜெக்ட்டை காமிச்சோன்னா அது வேற ஒரு ஆப்ஜெக்டாக நமக்கு காமிக்கும் சரியா. அதுக்கான கோடிங் எழுதி நம்ம விர்ச்சுவல் ரியாலிட்டியில் நம்ம பார்க்கும்போது சாதாரண ஒரு அட்டைப்பெட்டி இருக்குது, அந்த அட்டைப்பெட்டியை நீங்கள் வந்து அதுக்கான கிளாஸ் போட்டுட்டு நீங்கள் பார்க்கும்போது விர்ச்சுவல் ரியாலிட்டியில் அது வந்து ஒரு ஹார்ட் மாதிரி தெரியுது. அப்போ அந்த ஹார்ட்டோட பம்பிங் இதெல்லாம் வந்து தெரியும். ஸோ ஒரு இடத்துல ஒரு டாக்டர் இருக்காரு. நான் இப்போ வந்து ராஜபாளையம்ல இருக்கேன், இங்கே வந்து பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் யாரும் கிடையாது. அப்போ இங்கே இருக்கிறவரோட ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில் சென்னையிலேயோ இல்லை யூஎஸ்லேயோ இருக்கிற ஒரு டாக்டருக்கு அதை காமிக்கிறாங்க.
அவர் அங்கேருந்து பார்த்துட்டு இந்த ஃபங்க்ஷன் இப்படி இருக்குது, இதில் இந்த இது இருக்குது, இதில் இந்த இஷ்யூ இருக்குது, இதுக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் கொடுக்கலாம், இதுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ரைட். ஸோ விர்ச்சுவல் ரியாலிட்டியில் ராஜபாளையம்ல இருக்கிற ஒரு பேஷண்ட்டை யூஎஸில் உட்காந்து அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ரைட். ஸோ இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கான ப்ரோக்ராமிங் எழுதுறது அவங்களோட அந்த பையனும் எங்கள் காலேஜோட ஐடி ஸ்டூடெண்ட் பையன், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். ஸோ அவனை வந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டியில் அந்த ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கான். சரியா. ஸோ அவன் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் அடுத்து நெக்ஸ்ட் இயர் வந்து எங்கள் காலேஜில் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறான் அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில். ஸோ இந்த இதுக்கு வந்து பார்க்குறதுக்கு அங்கே வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸ்டால் போட்டிருந்தோம் நிறைய பீப்புள் வந்திருந்தாங்க. அதில் இடிஐயில் வந்து இருக்கிற பீப்புளெலாம் வந்திருந்தாங்க. ஸோ கவர்மெண்ட் அஃபீஷியல் பெரிய இதுலேருந்து வந்தவங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி இதுலேருந்து வந்த பீப்புளெலாம் அங்கே வந்திருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு விசிட் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்என்ஐ காலேஜில் உள்ள ஐடி டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி அந்த மேடம் வந்து பார்த்துட்டு பரவாயில்ல விர்ச்சுவல் ரியாலிட்டியில் இன்னைக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை, நீங்கள் அந்த ஸ்டார்ட் அப் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு மென்டாராக இருந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஏஐசிடியில் ஃபண்டு கொடுக்குறாங்க, நீங்கள் அடுத்து என்னை அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் வீக் அவங்கள்ட்ட வந்து பேசியிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல போகும்போது நமக்கு தெரியாமல் யாராவது ஒருத்தங்க நம்மளோட இதை வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இது நல்லா வரும் அப்படின்னு நினச்சி நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கான்டாக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து போகணும். நம்ம நிறைய கான்டாக்ட் நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதிலலாம் போயிட்டு சும்மா யார் யாருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம பிடிக்கிறோம்ல, நிறையா லிங்க்டின் அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் சோஷியல் மீடியாலாம் இருக்குது. அதுலலாம் போயிட்டு நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களோட கான்டாக்ட்லாம் இது பண்ணுங்கள். உங்களோட இதெல்லாம் நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணுங்கள். அதில் பார்த்துட்டு நல்லா இருக்கு ஐடியா அப்படின்னு சொல்லி யாராவது நம்மளை அப்ரோச் பண்ணலாம். சரியா. ஸோ இன்றைக்கி வந்து பீப்புளை அப்ரோச் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. நம்ம கையிலே வந்து மொபைல் இருக்குது, ஈஸியாக மினிமம் காஸ்ட்டில் ஈஸியாக பீப்புளை நம்ம யாரை வேணால் அப்ரோச் பண்ணலாம். இதை ஆளை அப்ரோச் பண்ணோம்னா நான் மும்பை போகணும், டெல்லி போகணும், யூஎஸ் போகணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம இங்கேருந்தே நம்ம வந்து பண்ணலாம். ஸோ எங்கள் காலேஜில் 2018 பாஸ் அவுட் ஒரு பையன். ஸோ அவனோட தான் எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப். எங்கள் காலேஜில் நாங்கள் ஆரம்பித்த ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப் வந்து அதுதான். ஸோ அவனோட ஐடியா மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட். அந்த பையனோட ஐடியா வந்து என்னென்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் அவனுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இவனோட இது என்ன அப்படின்னா பழைய பைக்கு, பழைய கார்லாம் வச்சுருப்பாங்க. பழைய 70s வாங்க புல்லெட்டு, 70s 80s வாங்க அம்பாசிடர் கார், என்னோட ராசியான காரு, எனக்கு இந்த கார்னா ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி சிலர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கிடைக்காது. அப்போ இந்த ஸ்பேர் பார்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணலாம், இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எங்கேயோ ஒரு ரிப்பேர் பண்ணுற ஷாப்லேயோ இல்லைன்னா ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் பெரிய பெரிய கடைகளில் வேறு ஏதோ ஒரு ஊர்லேயோ எங்கேயோ அவைலபிளாக இருக்கலாம். ஏன் பழைய விற்காமல் ஏதாவது அவைலபிளாக இருக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி பழைய ஆட்டோமொபைலுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற டேட்டா பேஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ என்னோட 70s வாங்க ஒரு புல்லெட் இருக்குது, இந்த புல்லெட்டுக்கு ஏதோ ஒரு இது வந்து தேவை அப்படின்னா அந்த இதுக்கு வந்து இந்த இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குதான்னு சொல்லிட்டு அவனோட ஆட்டோ பெல்கின் அப்படின்னு சொல்லி அவனோட வெப்சைட் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம போய் சர்ச் பண்ணோம்னா அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட் இருக்குதா அப்படின்றத வந்து எங்கே அவைலபிளாக இருக்குது, எந்த கடையில் இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து லிங்க் பண்ணும். நம்ம வேணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடையிலேருந்து வாங்கி நமக்கு கொரியரில் அனுப்பிடுவாங்க. ஸோ அதான் அவனோட ஜங்க்யார்ட் வேஸ்ட்டு தேவையில்லை அப்படின்னு நம்ம போடுறோம்ல, அது இன்னைக்கு ஒரு பெரிய மார்க்கெட் உள்ளது. ஏன்னா ரீசைக்ளிங் அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கு நிறையா வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு என்விரான்மெண்டல் பொல்யூஷனை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு பண்ணவே முடியாது. இன்னைக்கு நம்ம அந்த அளவுக்கு பிளாஸ்டிக்கெல்லாம் நான் ஒழிக்க போகிறேன், பிளாஸ்டிக்னால தான் எனக்கு அதாவது பிளாஸ்டிக் இல்லாமல் நம்மளால வாழவே முடியாது. ஒரு பிளாஸ்டிக் இல்லாமல் ஒரு கார் பண்ண முடியும். பிளாஸ்டிக்கே இல்லாமல் நம்மளால் ஒரு கார் பண்ணோம்னா அது எவ்வளோ வெயிட்டாக இருக்கும், அது எவ்வளோ மெட்டீரியல் வேணும், அவ்வளோ மெட்டீரியல் காஸ்ட் என்ன ஆகும். ரைட். அப்போ நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிளாஸ்டிக் இல்லாமல் நம்மளால் பண்ணவே முடியாது. அப்போ இதை என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன், இதை ரீயூஸ் பண்ணலாம், இல்லை ரீசைக்கிள் பண்ணலாம் இல்லையா. அப்போ இந்த ரீயூஸ் பண்ணுறது, ரீசைக்கிளிங் இன்னைக்கு பெரிய ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஸோ இதுதான் இவனோட கான்செப்ட். இந்த கான்செப்டுக்கு இப்போ லாஸ்ட் மந்த் வந்து தாய்லாண்டில் போய் ஒரு ஐடியா பிச் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்திருக்கான் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஃபண்டிங்காக. ஸோ அது வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா உனக்கு ஒரு பெரிய இது கிடைக்கும். ஸோ இந்த அவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டில் அது மெயினாக வந்து கோயம்புத்தூர் ஏரியாவில் தான் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இவனோட டேட்டா பேஸில் நிறைய கோயம்புத்தூர் ரீஜியனில் இருக்கிற கடையெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ ஸ்டார்ட் அப்னு என்இசியில் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு சின்னதாக ஆரம்பிச்சு இப்போ வந்து கொஞ்சம் மார்க்கெட் சஸ்டைனபிலிட்டி வந்ததுக்கப்புறம் இப்போ அவனோட பிஸ்னஸை வந்து கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டான். இப்போ அவன்கிட்ட இருக்கிற
டேட்டா பேஸில் மெயினாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அண்ட் சரௌண்டிங்கில் இருக்கிறது மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஃபண்டிங் கிடைச்சிச்சு அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ணிடும். இப்போ இந்தியா ஃபுல்லாக வந்து எங்கே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை அந்த மாதிரி பழைய வெஹிக்கிள்ஸான ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். யார் வேணாலும் ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். சரியா? இப்போ அதான் அவனோட ஐடியா, ரைட்? ஸோ நம்மகிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்குது. இந்த ஐடியாவை கமர்ஷியலாக நம்ம கொண்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் இந்த ஐஏசி அப்படின்ற ஒன்று வந்து பிளாட்ஃபார்மாக ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் நீட் இருக்குது. அந்த நீடை வந்து இதுக்கு சொல்யூஷன் கொடுக்கலாம். நமக்கும் சொல்யூஷன் நம்ம மனசுக்குள்ள நிறைய ஐடியாஸ் வரும். ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஐஏசின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இதை நீங்கள் வந்து கேட்டுட்டு உடனே போய் இமீடியட்டாக நாளைக்கே டே 2லேயே போய் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கவே முடியாது. இதெல்லாம் வந்து உங்களோட இதில் வந்து நீங்கள் கெயின் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கேயாவது போகும்போது உங்களுக்கு ஒரு ரிலேட் ஆகும். ஆமாம், நீங்கள் ஒரு மேடம் வந்தாங்க, இதை பற்றி பேசினாங்க. சரியா? நம்ம ஏதோ ஒரு இடத்துல பார்க்குறோம், ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜுக்குள்ள போகிறோம், இப்படி வந்து வரிசையாக ஒன்றா வரும்போது ஏதோ ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இங்கே வருது. அன்னைக்கு கூட அவங்க சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ரீட் பண்ணுறோம். அப்போ இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம், ரைட்? அப்போ நீங்கள் ஒரு தடவை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும், நமக்கு அடுத்தடுத்து அதுலேருந்து வர போஸ்டெல்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும் இல்லையா? நம்ம அதுலேயே நம்ம அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். அந்த இது வந்து பசங்களுக்கு கிடைக்கணும், அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஐஏசியோட மெயின் எய்ம். ஆண்டர்பிரனர்னா யாரு, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பையனுக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அவன் ஆண்டர்பிரனர் ஆகலாம். எப்போ வேணா ஆகலாம். 80 இயர்ஸ்ல 90 இயர்ஸ்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க கூட இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இன்னைக்கு கூட வாரன் பஃபெட் இன்னைக்கு அவர் வந்து அவர் கையில் இருக்க ஒரு பணம் கிடைச்சுன்னா வேலை ஒரு பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. 80s கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து இன்னைக்கு ஒரு நியூ பிஸ்னஸ் ஏதாவது இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வயசே கிடையாது. முதல்ல அந்த ஐடியா நமக்கு வரணும், செய்யணுங்கிற பேஷன் நமக்கு வரணும் இல்லையா? அதை கிரியேட் பண்ணுறது தான் இந்த பிளாட்ஃபார்ம், ரைட்? ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நடந்துச்சுன்னா அதுலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு வச்சுக்கோங்க. கேட்டால் மட்டும் ஃபர்தராக நமக்கே வந்து ஒரு இது செய்யும் போது நம்ம வந்து அடுத்த டைம் இருக்கா சார்? நான் இன்னொன்று வந்து நான் வந்து ஒரு ஸோ நீங்கள் வந்து கோயில்பட்டி டு திருநெல்வேலி போகிறதுல கங்கை கொண்டான் தெரியுமா? கங்கை கொண்டானில் ஒரு சிப்கார்ட் ஒன்று இருக்குது, தொழில்பேட்டை. கங்கை கொண்டானில் ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி வர்றதுக்காக ஒன்று ஆரம்பிச்சாங்க. பட் அதுக்குள்ள ஐடி இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வேற நிறைய வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. அதுக்குள்ள நோவா கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சரியா? ஸோ இந்த நோவா கார்பன்ஸ் வந்து ஆரம்பிச்சு வந்து அவர் வந்து ஒரு தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஸோ இவர் வந்து என்னன்னா ஒரு பிகாம் கிராஜுவேட், ஒரு பிகாம் ஒரு காலேஜில் வந்து அவர் வந்து திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் பிறந்து வளர்ந்து அந்த ஏரியா அங்கேயே வந்து படிக்கிறார். அங்கே உள்ள சேவியர்ஸ் காலேஜ்லேயோ ஜான்ஸ் காலேஜ்லேயோ வந்து பிகாம் முடிச்ச உடனே அடுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், காமர்ஸ் படித்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அக்கௌண்டன்ட் வேலைக்கு தான் போவோம். சரியா? ஸோ அந்த மாதிரி இவர் ஒரு அக்கௌண்டண்ட்டாக ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு. அப்போ அக்கௌண்டன்ட்னா என்னது, அக்கௌண்டிங் புக்கு எப்படி எழுதணும், என்ன பண்ணுறது, இதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணுறாரு. ஸோ ஆனால் இவர் வந்து படிக்கும் போதே சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாரு. சரியா? சின்ன சின்ன பிஸ்னஸ்னால் என்ன பிஸ்னஸ் அப்படின்னா, சீசனுக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து கொண்டு வந்து மாங்காய் சீசனில் மாங்காய் வந்து கட் பண்ணி அதில் வந்து மசாலாலாம் போட்டு விற்கிறது. கொய்யாப்பழம் சீசனில் கொய்யாப்பழம் விற்கிறது. சும்மா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்கூலில் அப்படி கொண்டு போய் சேல் பண்ணுறது. ஏன்? ஸோ அது மாதிரி சின்ன சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறது, பலூனோ இல்லை சின்ன சின்ன பொம்மை விற்கிறதோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து ஸ்கூல் டைம்லேயே அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா. ஆனால் அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து என்னென்னா எல்லாருமே சேலரி பீப்புள், மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க. ஸோ யாருமே வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்றதுல அவர் என்கரேஜ் பண்ணவே இல்லை. ஸோ அவர் வந்து இதே சரி அப்போ நம்மளும் ஒரு அக்கௌண்டண்ட்டாக ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அக்கௌண்டன்சி லேர்ன் பண்ணிட்டு அடுத்து இவர் வந்து எங்கன்னா தூத்துக்குடியில் வந்து கிவிடி தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா? ஸோ தேங்காய் எண்ணெய் அங்கே வந்து இவர் அக்கௌண்டண்ட்டாக வேலை செய்கிறார். ஸோ அங்கேயும் போயிட்டு என்னென்னா பீப்புள்கிட்ட வர்றோம், வேலையை பார்க்குறோம், போகிறோம்ல வர்றவங்க எல்லாருக்குமே நல்லா பேசி நிறைய கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. சரியா? ஸோ அப்போ தேங்காய் எடுக்கிறாங்க. தேங்காய் எண்ணெய் எடுக்கிற இதில் வந்து ஒரு கணக்கு எழுதிட்டு இருக்காரு. அப்போ அந்த தேங்காய் சிரட்டையெல்லாம் இருக்கு இல்லையா? சிரட்டையெல்லாம் எடுத்துட்டு போகிறாங்க. ஒரு கம்பெனிக்காரங்க வந்து மொத்தமாக வந்து இங்கே இந்த இதுலேருந்து மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த சிரட்டையெல்லாம் கொண்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அவங்ககிட்ட பேசும்போது சிரட்டையெல்லாம் கொண்டு என்ன பண்ணுவீங்க, சிரட்டையெல்லாம் எரிச்சு கரியாக்கி அதை ஆக்டிவேட்டட் கார்பன் ஆக்குறேன். ஆக்டிவேட்டட் கார்பன் இந்த கறி இருக்கு இல்லையா? கறி நம்ம ஊரெல்லாம் வந்து சிக்கனோ மட்டனோ எடுத்துட்டு போனோம்னா அதுக்குள்ள ஒரு கறியை போடணும். ஏன்னா பேய் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கறி குண்டை போட்டு அந்த இதில் போட்டு கொடுப்பாங்க. இதுக்கான அந்த கறி ஆக்சுவலாக அது வந்து என்னது, ஒரு இறந்த இது தானே. சிக்கன் மட்டன் அப்படின்றது ஒரு இறந்த ஒரு சிக்கனோ மட்டனோட உடல். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த இறந்த உடல்ல தான் நிறைய வைரஸஸ் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே போகும். நீங்கள் குக் பண்ணி வச்சாலும்
கறி வந்து அந்த வைரஸ் இதெல்லாத்தையும் வந்து என்ன ஆயிடும் அப்சர்வ் பண்ணிடும். அதுக்காக தான் அதுக்குள்ள கறிக்குள்ள போகணும். ஆனால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஓரமாக பேய் வந்து சாப்பிடுவோம், அதுக்காக கறிக்குள்ள போட்டு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அதான் அந்த அந்த கறி வந்து வேஸ்ட் அந்த இதெல்லாத்தையும் அழுக்கு அந்த இதெல்லாத்தையும் ஜெர்ம்ஸ் எல்லாத்தையும் என்னது அப்சர்வ் பண்ணும். கறிக்குள்ள வச்சுன்னா பல்லு வளர்க்கும். ஏன் சாம்பல் வச்சு பல்லு வளர்க்கிறாங்க சாம்பல் என்னன்னா அதோட அடுக்கெல்லாம் எடுத்துரும். அதான் அதோட பாத்திரம் தைக்கிறது சாம்பல் யூஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ நம்ம பீப்புள் எல்லாம் கல்ச்சர்டு நாலேஜ் பீப்புள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஸோ அவங்கெல்லாம் எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் கரெக்டான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி. ரைட். ஸோ இதுதான் அப்போ இவர் வந்து கேட்குறாரு, இந்த சிரட்டையெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் எரிச்சு இதை வந்து கரியாக்கி ஆக்டிவேட்டட் கார்பன் ஆகும். இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் எங்கே யூஸ் பண்ணுறோம்னா பல்பு. இப்போ அதில் உங்கள் இதில் உப்பு இருக்கா கறி இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு ஆட் பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து கிளீனிங் அந்த மாதிரி இடத்துல எல்லாமே இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து மெடிசன்லேருந்து நிறைய இடத்துல இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம குடிக்கிற தண்ணி ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறோம் இல்லையா, அதுலேயும் வந்து இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நிறைய இடத்துல இந்த ஆக்டிவேட்டட் கார்பனோட நீர் வந்து அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுது, இல்லை அந்த மாதிரி வந்து பண்ணுறவங்களுக்கு தேவைப்படுது. நாங்கள் அவங்களுக்கு வந்து இந்த ஆக்டிவேட்டட் கார்பனாக இருந்ததை வந்து மாற்றி அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். சரியா. அப்போ இதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அவர் வந்து கேதர் பண்ணி கான்டாக்ட் வந்து அவங்கள்ட்ட பேசி பழக வச்சுருக்காரு. ஸோ இப்போ பிபிடி போர்டில் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்கே ஒரு இஷ்யூவில் வந்து என்னன்னா ஒரு பண பிரச்சனை வருது. ஸோ பணம் வந்து அந்த இஷ்யூவில் அந்த அக்கௌண்டண்ட்டை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. சரியா. ஸோ அவர் வந்து வேலை போயிடுச்சு. ஸோ வேலை போனோடனே என்ன செய்யன்னு தெரியல. அப்போ வந்து இவர் வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணுறாரு. அப்போ அவங்க வந்து நான் கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு இல்லை வேலை பார்க்குறேன். கோயம்புத்தூர் போய் அங்கே போயிட்டு இது பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ அந்த கரியெல்லாம் அந்த ஆக்டிவேட்டட் கார்பன்னா என்ன இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத இவர் வந்து நிறையா லேர்ன் பண்ணுறாங்க. இப்போ லேர்ன் பண்ணும்போது தான் இது வந்து என்னன்னா இந்த நோவா கார்பன்ஸ் அப்படின்றாங்க. இந்த நோவா கார்பன்ஸ் ஒரு ஜெர்மன் பேஸ்டு. ஸோ இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இல்லை அங்கே யூரோப்பியன் கண்ட்ரி ஃபுல்லாக ஆக்டிவேட்டட் கார்பனை அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. மெடிசினுக்கு காஸ்மெட்டிக்ஸ்க்கு இந்த ஆர்ஓக்கு இந்த மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் தேவைப்படுதோ அதை ஃபுல்லாக சப்ளை பண்ணுறது யாருன்னா இந்த நோவா கார்பன். இந்த நோவா கார்பன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து நிறைய இந்த மாதிரி இதெல்லாம் கறி வந்து மரம் ஆட் பண்ணுறாங்க இல்லையா. ஃபுட்டு வந்து எங்கெல்லாம் இருக்கும் அந்த கண்ட்ரிலெல்லாம் வந்து என்னென்னா அந்த கரியாக்கி மரத்தை வந்து கரியில இருந்து ஆக்டிவேட்டட் கார்பன் கொண்டு வர்ற இண்டஸ்ட்ரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணி தராங்க. சரியா. அவனுக்கு தேவை, அவனுக்கு வந்து ஆக்டிவேட்டட் கார்பனை எவ்வளோ ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிக்கிறதுக்கு பெரிய பெரிய காஸ்மெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரியும் ரெடியாக இருக்காங்க. அப்போ அந்த இதை கொண்டு வரணும். அப்போ அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா பணம் எல்லாம் கொடுத்து மிஷின் எல்லாம் கொடுத்து இந்த ஏரியாவில் கிடைக்கிற கறி எல்லாம் இந்த இடத்துல கிடைக்கிறது எல்லாத்தையும் எனக்கு கறியாக்கி பணத்தை எல்லாம் கொடுத்து கறியாக்கி அதை எல்லாத்தையும் கொண்டு போய் சேல் பண்ணுறாங்க. இந்த ஃபுல்லாக சப்ளை பண்ணுறாங்க இவங்க. சரியா. ஸோ இவங்க வந்து அப்போ அந்த மாதிரி கோயம்புத்தூரில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இந்த கார்பன் ஆக்டிவேட்டட் கார்பன் மேனுஃபேக்சர். ஸோ அதில் வந்து இவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணி அப்போ ஒரு ஆக்டிவேட்டட் கார்பன் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்னெல்லாம் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணணும், அந்த எரிக்கணும், முட்டை எரிக்கணும் இல்லையா. அப்போ எரிக்கிறதுக்கான பாய்லர் எவ்வளோ தூரம் அதுக்கு சாம்பல் ஆயிடக்கூடாது. அப்போ எவ்வளோ தூரம் டெம்பரேச்சர் இருக்கணும், இவ்வளோ டெம்பரேச்சரில் தான் அது கரியாகும். கரியானதுக்கப்புறம் அந்த கரியை வந்து சின்ன சின்ன கிரானியூல்ஸாக கொடுக்கணும். சரியா. பவுடர் ஆக்கிடக்கூடாது. சரியா. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. சிலர் வந்து பவுடர் கேட்பாங்க, சிலர் வந்து அது கொஞ்சம் பசங்க அந்த சைஸ்க்கு இருக்கணும்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து கொஞ்சம் கடுகு சைஸ்க்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரானியூல்ஸ் என்ன சைஸில் என்ன எம்எம்ல வேணும் அப்படின்னு கேட்குறாங்களோ அந்த லெவலுக்கு அதை வந்து அதை அரைச்சி அவங்களுக்கு கொடுக்கணும். சரியா. அப்போ கரெக்டான டெம்பரேச்சரில் அந்த பாய்லரில் போட்டு எரிச்சு அதை மாற்றி திருப்பி அதை வந்து என்ன சைஸ்க்கு அவங்க கேட்குறாங்க ரெடி பண்ணி கொடுக்குறது. அப்போ இதுக்கான அந்த பாய்லர் அந்த இதெல்லாம் ஃபிட் பண்ணணும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறாங்க, எப்படி இரெக்ட் பண்ணுறாங்க, இந்த மிஷின் எல்லாம் எங்கேருந்து வாங்கணும், எப்படி பண்ணணும். ஸோ இதில் எனர்ஜி கன்சர்வேஷன் எப்படி பண்ணுறது, ஏன்னா நிறைய பவர் தேவைப்படும். அந்த பவர் எப்படி இது பண்ணுறது. ஸோ இதுலேருந்து வர ஹீட்டை வச்சு அடுத்து என்ன பண்ணுறது, எப்படி எல்லாம் எனர்ஜி கன்சர்வ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இவர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இங்கே ஸோ இவர் வந்து பேசிக்காக திருநெல்வேலி அப்படிங்கிறனால கங்கை உண்டான இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் நோவா கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறார். அப்போ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும்தான். இது கூட கவர்மெண்ட்டோட இடம். ரெண்ட் வந்து மினிமம் ரெண்ட் தான். சிப்காட்டுக்குள்ள நீங்கள் ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப மினிமம் ரெண்ட்டில் தான் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ மினிமம் ரெண்ட்டில் இங்கே ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மிஷினுக்கான வேலை வந்து எல்லாமே வந்து யார் கொடுப்போம், அந்த நோவா கார்பன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இவரோட வேலை இந்த லோக்கல் ஏரியாவில் கிடைக்கிற ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து
வரியாக்கி என்ன சைஸ்க்கு அவங்க கேட்குறாங்களோ அதை சப்ளை பண்ணி அனுப்பணும். அப்போ விற்கணும் அப்படின்ற அவசியம் கன்சியூமரை போய் நம்ம தேடணுன்ற அவசியமே இல்லை. அவங்களே என்ன பண்றாங்க, வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்ப இங்க இருக்கிற ஆட்களை வச்சு இந்த வேலையை மட்டும் செய்யணும். இந்த வேலையை தான் இவங்க செய்யறாங்க. இயர்லி என்னன்னா 500 crores டர்ன் ஓவர் ஆகும். யோசிச்சு பாருங்க, 500 crores ஒரு 20% லாபம்னாலும் எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு கிடைக்கும்? 100 கோடி ரூபாய் லாபம். சரி, ராஜாவுக்கு கங்கை ஒன்னாலே பக்கத்துல வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. இது ஹோட்டல் எதுனா சரி, நம்மளோட எனக்கு என்னோட பேஷன், நான் சின்ன வயசுல ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. நான் அதுக்காக நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த பைபாஸ்லேயே வந்து ஒரு தாமஸ் ஒரு ஹோட்டல் அதுக்காகவே நான் அந்த இது பக்கத்துலேயே ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அப்போ அவங்களோட ஒரு தடவை சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம போகிறது வந்து ரொம்ப ஈஸி. அது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எப்படி வரோம் அப்படின்றத ரொம்ப சின்ன லெவலில் ஆரம்பிச்சு அடுத்தடுத்து நம்ம வந்து மேலே வரணும் அப்படின்னா நிறைய ஒர்க் நிறைய கான்டாக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பேசுறீங்க. நிறைய பேர் கூட பசங்க கூட பொண்ணு கூட நல்லா பேசுறோம்ல. அப்படியே அவங்க அப்பா என்ன பண்றாங்க, அப்படியே அவங்க அப்பாவையும் கான்டாக்ட் பண்ணீங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து ஏதாவது பெரிய ஒரு இதில் வேலை பார்க்கலாம், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம், இல்லை நிறைய வந்து படித்தவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கான்டாக்டில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னா அது நம்ம அடுத்தடுத்து மேலே போகிறது ரொம்ப ஈஸி. ஃபண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்னைக்கு ஈஸியாக இருக்குது. பணம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. நிறைய பேர் இன்னைக்கு பிஸ்னஸ் வந்து அடுத்தவங்க பணத்தில் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே அவங்க சொந்த பணத்தை போட்டு பிஸ்னஸ் பண்ணாங்க. அடுத்தவங்க பணத்தில் தான் எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பணம்ன்றது இங்கே ஒரு மேட்டரே இல்லை. மேட்டர் இஸ் த ஐடியா, அந்த பேஷன், நான் செய்யணும் அப்படின்ற ஐடியா. ரைட்? ஸோ நோவா கார்பன்ஸ் அவர் வந்து அவரோட சின்ன வயசுலேயே வந்து அவருக்கு ஒரு ஐடியா, நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா. ஆனால் அதை அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் கொண்டு வந்தது வந்து ஒரு 30-35 இயர்ஸில் தான் அவர் பிஸ்னஸாக வந்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு இடத்துல ஒரு அக்கௌண்டண்ட்டாக வேலை தான் பார்த்தார். எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பின்னாடி நம்ம ஒரு ஆண்டர்பிரனர் ஆகலாம். நம்ம நிறைய பேருக்கு வேலை கொடுத்தாங்க. இப்போ அவர் வந்து எங்கள் காலேஜில் வந்து ரெக்ரூட் பண்ண வராரு நோவா கார்பன்ஸ். இப்போ அந்த நோவா கார்பன்ஸ்குள்ளே ஒரு 5-6 பேர் இசி ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் வேணும், எங்களுக்கு ட்ரிபிள் ஸ்டூடெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அப்பப்போ வந்து இவங்க வர நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் நல்லா ஒர்க் பண்ணுவான், அந்த ஏரியாவில் திருநெல்வேலி பையன் தான் எனக்கு கலந்து கொடுங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட பிஸ்னஸ் வந்து நம்ம நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும். அதை ஒரு எய்மாக வச்சுக்கணும். நம்ம பெருசாக வேலை பார்க்கணும், பெரிய வேலை பார்க்கணும், நிறைய சம்பாதிக்கணும்ன்ற நம்ம 4 பேருக்கு வேலை கொடுப்போம். நம்ம கிட்ட வேலை பார்க்கறது பெருசாக நினைக்கணும். ஏன் நம்ம போய் நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா பெரிய விஷயமா சொல்லுவாங்க. ஒரு நான் வந்து போய் மைக்ரோசாஃப்டில் வேலை பார்க்குறேன், நான் கூகுளில் வேலை பார்க்குறேன் அப்படின்றத நம்ம பெரிய விஷயமா சொல்லுவோம். அங்கே வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம். இப்போ நம்ம கிட்ட வேலை பார்க்கறத வந்து அடுத்த வந்து பெருமையாக சொல்லணும், அந்த அளவுக்கு நம்ம வளரணும் அப்படின்றத உள்ளுவதெல்லாம் எண்ணம் வந்து பெருசாக இருக்கும். அப்போ தான் நம்மளால் அந்த லெவலுக்கு வந்து ரீச் பண்ண முடியும். நிறைய திங்க் பண்ணணும், பெருசாக திங்க் பண்ணணும். நடக்குது நடக்கல செகண்ட் அட்லீஸ்ட் நம்மளோட திங்கிங்காவது பெருசாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். உனக்கு ஏதாவது பிசினஸ் ஐடியா இருக்குது, ஃபண்டு ஏதாவது ஐடியா வேணும் அப்படின்னா கூட கேட்கலாம்டா. எங்க காலேஜ்ல வந்து நாங்க இந்த பிசினஸ் இன்குபேட்டர் ஐஐசி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஐஐசியை வந்து கேஆர் இன்னோவேஷன் சென்டர் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம். இந்த கேஆர் இன்னோவேஷன் சென்டர் கீழே வந்து இது வரைக்கும் எங்களுக்கு வந்து 20 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு பிசினஸ் இன்குபேட்டர், நாங்கள் எம்எஸ்எம்இல இருந்து எங்களுக்கு 30 lakhs ஃபண்ட் வந்துச்சு, அது ஒரு பிசினஸ் இன்குபேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கும். ஸோ இன்குபேஷன் என்னது, குழந்தை பிறந்த உடனே ப்ரீமெச்சூர் பேபி 7 மாசம் 8 மாசத்துல குறை மாசத்துல பிறந்த பிள்ளைய என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்குபேஷன் ஒரு பெட்டிக்குள்ள வச்சிருப்பாங்க. என்னன்னா அதனால இந்த நார்மல் வேர்ல்டுல அதால சர்வை பண்ண முடியல, மூச்சு விட முடியல. அதனால அப்ப அதை வந்து என்ன பண்ற ஒரு பெட்டிக்குள்ள வச்சிருக்கோம். அது நல்லா எல்லாமே அதோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்னா நல்லா க்ரோத் ஆனதுக்கு அப்புறம் அதை வெளியில கொண்டு வரும். அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சின்ன லெவல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆனா மார்க்கெட்ல வந்து இந்த ஹெவி காம்படிஷன்ல உங்களால சர்வை பண்ண முடியல. அப்ப அது வரைக்கும் என்ன இந்த பிசினஸ் இன்குபேஷன்ல வச்சு உங்களை டெவலப் பண்ணிட்டு டெவலப் ஆனதுக்கு அப்புறம் வெளியில போய் நம்ம சர்வை பண்றோம். ரைட்? ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு வெளியில போயிருக்கு. ஸோ இப்போ வந்து கரெக்டாக 20 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. இந்த ஸ்டார்ட் அப்ஸ் யாருக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, உங்களோட ஸ்டூடெண்ட், உங்களோட அலுமினி,
உங்களோட நியர்பை கம்யூனிட்டி பீப்புள் இவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ எங்களோட ஸ்டார்ட் அப்பில் எங்களோட ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப் இருக்குது, எங்களோட அலுமினி ஸ்டார்ட் அப் இருக்குது, எங்களோட நியர்பை கம்யூனிட்டியில் இருக்கிற பீப்புளும் இருக்காங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, நல்ல ஐடியாவாக இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு எங்கள் காலேஜில் இருந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ ஐடியா இருக்கிற யாருனாலும் அதுக்கு அப்ரோச் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி NEC-ல மட்டும் இல்லை, நிறைய தியாகராஜா காலேஜில் பிஸ்னஸ் இன்குபேட்டர். ஸோ நல்ல பெரிய பெரிய காலேஜஸில் எல்லாத்துலேயுமே பிஸ்னஸ் டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இது போக நிறையா காலேஜஸ்லேயுமே பிஸ்னஸ் இன்குபேட்டர்னு ஆரம்பிச்சுருக்காங்க. ஸோ இவங்க வேலை என்ன அப்படின்னா இவங்களுக்கான சப்போர்ட் கொடுக்குறது சரியா. எங்கள் நாங்கள் ஃபண்டிங்கும் கொடுக்குறோம். ஸோ நாங்கள் வந்து எங்களோட ஒரு செக்ஷன் 8 கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பண்ணுறோம். எங்களுக்கு ஃபண்ட் எங்கேருந்து வருதுன்னா எங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட் எங்கள் காலேஜ் கலெக்ட் பண்ணுற ஃபீஸில் 1% ப்ளஸ் எங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட் KR Mills அப்படின்னு ஒன்று ரன் பண்ணுறாங்க. அதில் வர்ற ப்ராஃபிட்லேருந்து டேர்ன் ஓவர்லேருந்து 1% ரைட். ஸோ இந்த அமௌண்ட் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 lakhs எவ்ரி இயர் எங்களுக்கு வரும். ஸோ இந்த பணத்தை வச்சு நாங்கள் எங்களோட ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் சரியா. ஸோ இது மாதிரி தான் நான் சொன்னேன், ஒரு ஜங்க்யார்ட் பிஸ்னஸ், ஒரு ஆட்டோமொபைல் ஜங்க்யார்ட் பிஸ்னஸ் ஒரு பையன் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பையனுக்கு 5 லட்ச ரூபா ஃபண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபண்டு வச்சு அவன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கோயம்புத்தூரில் ரன் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து அதை பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்காக ஏஞ்சல் இன்வெஸ்டருக்காக பிச்சிங்காக தாய்லாந்து போயிருக்காங்க. அடுத்து இன்னொரு ஒரு பையன் பென்டி ஃபாஸ்ட் ஃபுட், அந்த பையனோட பிஸ்னஸ் அவனோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் என்னன்னா சீட் சோயிங் மிஷின், விதைக்கிறதுக்கான ஒரு மிஷின். ஸோ இதை டிராக்டரோட பின்னாடி அட்டாச்மெண்ட், ஸோ டிராக்டரில் நிறைய அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டாக அட்டாச் பண்ணிட்டு அதில் விதையெல்லாம் அதில் டப்பா டப்பாக இருக்கும். அதில் போட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொன்றா விழுந்துகிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் டிராக்டர் அட்டாச்மெண்ட்டாக ஒன்றா கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆல்ரெடி எங்களுக்கு இன்டர்னலாக ஒரு 2 lakhs நாங்கள் ஃபண்டிங் கொடுத்து தான் அந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணோம். ஸோ அது ஒரு கவர்மெண்ட் எங்களுக்கு ஃபண்டிங் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஃபண்டிங்கில் 2 lakhs ஃபண்டு கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதை அவனோட ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு இப்போ கோயில்பட்டியிலே பண்ணிட்டு இருக்கான். அவனை வர ஆர்டர்ஸ்க்கு அவனால் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்க முடியலன்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு அவனோட பிஸ்னஸ் நல்லா பெருசாகிடுச்சு. ஸோ அவனுக்குள்ளே ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் ஒரு 1 month தான் இருந்தாங்க. எங்கள் காலேஜுக்குள்ளே இருக்கிற இந்த லேத்து இதில் தான் ஃபேப்ரிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட இதை. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஆர்டர்ஸ் வந்தோடனே இப்போ தனியாக அவனே ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டு அவங்களே இப்போ லேத் எல்லாம் செட் பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ணி தந்துருக்காங்க. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐடியாவை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு நல்ல இதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஃபண்டு பணம் கொடுத்து உங்களுக்கு இடம் கொடுத்து அதை எப்படி பண்ணுறதுக்கு எங்கள் இதில் ஒரு இன்னோவேஷனுக்கான ஒரு கன்சல்டன்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் இதை எப்படி கொண்டு போகலாம், இதை எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஐடியா கொடுத்தாரு. ஸோ அவர் ஒரு கன்சல்டன்ட் இதுக்காகவே அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அவரோட சப்போர்ட்டோட நாங்கள் இந்த இதை பண்ணியிருக்கோம். ஸோ தாய்லாந்து அந்த பையனும் அவரும் தான் போயிட்டு ஐடியா பிடிச்சி போயிருக்காங்க. ஸோ அது மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட நல்ல ஐடியா இருக்குன்னா அந்த ஐடியா வேற யாருக்காவது கொடுங்க. பிஸ்னஸ் பண்ணுற வேற யாருக்காவது தான் கொடுக்கலாம். ரைட், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். பண்ணோன்னா அதில் கூட நமக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். Any questions? Questions clear? Clear? கேட்டுக்கோங்க. யார் என்ன சொல்றாங்க அதை காது கொடுத்து முதல் கேள்வி. அதுவே பெரிய விஷயம். ரிசல்ட் பண்றதே இன்னைக்கு பெரிய விஷயம். தேங்க்யூ. Mr. Manpulam to join the chat mechanism to propose what happens. Good evening to Nanda. It's my pleasure to what are thanks for giving what are thanks our chief guest is Dr. Sakti Madam. He is a coordinator from SNA College. She gave me a wonderful lecture about the ஏஜல் ஃபண்டிங். இந்த ஏஜல் ஃபண்டிங் அப்படி கேட்டாங்க இப்படி சொல்கிறதுக்கு இன்றைக்கி யாரும் ரொம்ப கிடையாது அப்படின்னா ஓகே ஏஜல் ஃபண்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பெரிய உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அங்கேருந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுத்து
நமக்கு பசங்களுக்காக ஏகப்பட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீ ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அதை வந்து உன்னுடைய உன்னுடைய பண்டிகை டெவலப் பண்ணி உன்னுடைய என்டர்பிரைஸ் ஸ்கில்லை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்வது. தேங்க்யூ மேடம். Next, I sincere thank to our principal to organize for this program. Next, I thank to Sarulakshmi madam, TMOP, for supporting for this program. Finally, I thank to our student participating for this program. Thank you. Thank you, Dr. Photos